நாராயண நமக நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக வாடினீர் வாடி வருந்தினேன் மனத்தால் பருந்து இடும்பையில் பறந்து கூடினேன் கூட இளையவர் தம்மோடு அவர்தம் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினே நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று சுங்கடாட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகிய வேள்விமலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. இந்த உலகத்திற்கும் நம் கழகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி இருந்தாலும் குறிஞ்சி நிலம் இங்கே முருகன் முடிகொண்டிருக்கின்றார். அந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதே வினை என்றார் அருணகிரியார். அந்த அருணகிரியாருடைய வாக்கின்படி எம்பெருமான் முருகன் முடிகொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே முருகனை பணிந்து பிறகு பணியை தொடர்ந்தோம். உள்ளத்திலே நீ இருக்க
நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடைக்கல் பாறையா கடைக்கல் பாறையா நன்றி நன்றி நன்றி. இப்படியாக இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது அழகான இடம். இந்த இடத்திலே சப்த ரிஷிகளும் சப்த நெடியாரும் சப்த கன்னிகைகளும் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெடுத்து தூங்காமல் தூங்கி சுகம் வருவதற்காக மணி 2. ஆகையினால பாட்டாவே நாள் பாடிடலாமான்னு தோணுது மனசுக்கு. என்ன செய்ய, சூழலை பார்க்க வேண்டும் அல்லவா. இடம் பொருள் ஏவல் இருந்தாலும் இந்த இடத்தினுடைய சிறப்புகளை பார்த்தால் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே இருக்கலாம். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பை ஆலயம், வல்ல பிரானார்க்கு வாய்போபர வாசல், கள்ளப்புலனைந்தும் காணா மணி விளக்கு, தெல்ல தெளித்தார்க்கு சீவனே சிவலிங்கம் என்று திருமூலர் உடம்பும் கோயிலும் ஒன்று சொன்னார். ஆலயம் கொள்வது சாலவு நன்று நான் கிளவி. அதுபோல கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு பழமொழி. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. கோயில் விளங்க குடி விளங்க. மொத்தம் 1008 சிவன் கோயில் இருக்கு, 108 பெருமாள் கோயில் இருக்கு. எல்லா கோயிலும் ஒழுங்கா விளக்கறிதான்னா சில ஊர்ல சண்டை ஓட்டு கோயில அடைச்சிக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் போனா இருக்கிற நாட்டு ஆதரவு அதை சரி செஞ்சு மக்களை சமநிலைப்படுத்தி பார்க்கணுமான்னு பார்த்தா இல்ல அடைச்சி வைக்கிறதா சரின்னு அவங்க நினைக்கிறாங்க. எங்க போய் சொல்ல, சரி நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்துக்கு போடலாப்பா, நம்ம கோழி முட்டாமிக்கெல்லாம் உடைக்க நம்ம அதெல்லாம் தாக்குமான்னு தெரியல, உலகம் போற போக்கு அப்படி இருக்கு. ஏன்னா 1008 சிவன் கோயில். எத்தனை கோயில்? கோயில் வெண்ணின்னு ஒரு ஊரு தஞ்சாவூர் பக்கத்துல. ஈசனுக்கு பெயர் கரும்பீசுவரர். அந்த கோயிலுடைய ஈசனுடைய கருவறையில ஒரு மூட சர்க்கரையை கொட்டி வைத்தாலும் எறும்பு தீண்டுவதில்லையா.
அதுல இருந்து ஒரு கைப்பிடி அள்ளி வெளியில போட்டாச்சுன்னா உடனே லட்சாரமும் வந்துருந்தா இன்னைக்கு நடக்குதாமே. ஆனா எவ்வளவு பேர் சக்கரை நோயால பாதிக்கப்படுறாங்க போய் வரலாம்னு நினைக்கிறேன். ஆனாலும் உணவு பூரா நஞ்சா போச்சே, அதனாலதானே இவ்வளவு சிக்கல் இருக்கு. அத்தனையும் மாறிவிட்டது, மரபணு மாறிவிட்டது. அதனால இத்தனை கோயில்கள் மட்டும் இல்ல, நிறைய பொன்னமராஜில நெய் நந்தீஸ்வரர், ஆமா, நகரத்தார்களால் கட்டப்பட்ட கோவில், அழகான கோயில். அங்கேயும் அபிஷேகம் செய்யக்கூடிய நெய்யில ஈ இல்லை, எறும்பு இல்லை. அவ்வளவு அற்புதமான அதிசயம் இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஆலயங்கள் நிறைய சொல்லலாம். கோயில்னா சிவன் கோயில்னா சிவலிங்கம் இருக்கணும், நந்தி இருக்கணும், கொடிமரம் இருக்கணும், பலிபீடம் இருக்கணும், இத்தனையும் இருந்தால் சிவாலயம். ஆனா இது எதுவும் இல்லாம ஒரு சிவன் கோயில் இருக்கு. சில பேருக்கு பக்கத்துல இருக்கிற வரைக்கும் அருமை தெரியாது, கொஞ்சம் தள்ளி போனோம்னா தான் அருமை. நிழல் அருமை வெயிலுக்கு போனா தெரியுமில்ல. அந்த கோயில் எங்க இருக்கு தெரியுமா? நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பரந்துறை என்ற ஆவடையார் கோயில் தான். அந்த சிவலிங்கம் இல்ல, நந்தி இல்ல, கொடிமரம் இல்ல. புண்ணியம் செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன், அதை பயன்படுத்திக்க. ஆகையினாலே அப்பேற்பட்ட திருப்பெருந்துறை என்ற ஆவடையார் கோயில், அங்க சிவலிங்கம் இல்ல, நந்தி இல்ல, கொடிமரம் இல்ல, அம்பாள் இல்ல. அம்பாளுக்கு பெயரோ யோகாம்பாள், ஐயனுக்கு பெயரோ ஆத்மநாத சுவாமி. இறைவன் ஒளி வடிவமாக இருக்கிறான் என்பதை எடுத்து காட்டுவதற்காக அமைக்கப்பட்ட ஆலயம் திருவாதூர்ல பிறந்த மாணிக்க வாசகரால் கட்டப்பட்டது. திருவாசகம் பிறந்த ஊர். வீதியில போகல சாமியை பார்க்கலாம், ஊருக்குள்ளே தெரியல. ஒரு தடவை கூட அந்த கோயிலுக்குள்ள போனதில்லை. சொல்றேன் பெருமையா, நானும் அந்த ஊர்ல பிறந்தேன்னு. அது பள்ளிக்கூடத்துக்கு தெரியாம ஒதுங்க கோயில் போய் படுத்துக்கிற நேரம் என்ன செய்யறது? அனுபவம் தான வாழ்க்கை. இப்படி இருந்தாலும் ஒரு நாள் கல்ல ஒரு நாள் அதை மாற்றி அமைக்கிற சிந்தனையும் செயலும் நமக்குள்ள இருக்கணும். அப்படி ஆலயங்கள் தோறும் அங்கே அகத்திக்கரையும் பாகற்காயும் படைக்கப்படுது. ஆக ஆலயத்துக்குள்ள நுழைகிற முன்னால ஒரு உடும்பும் ஒரு முயல் இருக்கும், குரங்கு இருக்கு. உடும்பு குரங்கு எதுக்கு வச்சாங்க? குரங்கு மனதுக்கு தாவும். அப்படி தாவாம இந்த மனசை ஒருநிலைப்படுத்தி குரங்கு பிடிச்சா விடாது, குரங்கு பிடிங்கிறாங்கல்ல, அது போல ஈசனுடைய அன்பை, பாசத்தை, பாதத்தை இருக பற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை முதல் முடித்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது. இப்படி எல்லாம் நமக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஆலயங்கள் இருக்கு. ஆலயங்கள் அனைத்தும் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. இந்த உடம்பு தூய்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறது போல ஆலய தூய்மை ஆண்டவன் சேவை. அந்த ஆண்டவன் விரும்ப வேண்டும் என்றால் இந்த உடம்பு சுத்தமா இருக்கணும். அப்ப ஆலயமும் உடம்பும் ஒண்ணுன்னா எதனால? கோயில இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகு தண்டு ஒண்ணு, அது போல இருக்கணும். ஒரு 10,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு உங்க வீட்டு அம்மா நீங்க வெளியூர்ல இருக்கும்போது உங்களை பார்க்க பேருந்துக்கு வந்தா, பேருந்து வர ரொம்ப நேரம் ஆகுதுன்னா பட்டுப்புடவையோட கீழே உட்காருவாளாம். ஏன்னா பட்டுப்புடவை அழுக்கா போயிருமுன்னு உட்கார மாட்டோம். மண் ஒட்டும். சாதாரண துணி அழுக்கா போயிருமுன்னே உட்கார மாட்டேங்கிறோமே. நம்ம மனசை அழுக்குன்னா இறைவன் எப்படி உட்காருவான்? யோசிக்கணுமா வேண்டாமா? உங்களை தீர்மானிக்கிறது ஒரு உடை கூட உங்களை தீர்மானிக்கிறது. பட்டு சட்டை பட்டு வேஷ்டி கட்டிட்டாலும் கீழே உட்கார முடியாது. ஒரு சும்மா சாதாரண கோவணம் கட்டினாலும் இப்ப அழுக்கான துணி கட்டினாலும் எங்க வேணாலும் படுத்தலாம். ஆனா மனிதனுக்குள்ள பல நிலைகள் இருக்கு. இருந்தால் இப்படிப்பட்ட இந்த இடத்திலே நல்ல விஷயத்துகளை பார்ப்போம். அதனால நல்ல தெளிவு பிறக்க வேண்டும் என்றால் கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரையும் என்ற தன்மையிலே இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது நின்று வருகிறது. வண்ணம் பாடி ஒரு மலர்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையனாலும் பேச வந்த கண்மணியே அடரே எங்கள் வாழ்வே இணையக்கணி எங்கள் இதயக்கணி அமர்ந்திருக்கும் மக்கள் எல்லாம் என்றும் நம் இதயக்கணி நல்லா இருக்கோம். இந்த
வீதி நிலவுமே நீங்கள் எல்லாம் நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு. விளங்கிட வேண்டும் இல்லை என்றாக நன்றி நன்றி நன்றி. நல்ல சொல்லாமலேயே கைதட்டுற மனசு. நேற்று பக்கத்துல தான் நாடகம். ஆலங்குடிக்கு அந்த பக்கம் பன்னியன் விடுதி. அங்க 10 பேர் தான் இருந்த பணியில ஒரு உள்ளோட ரொம்ப சிரமமாச்சு. இருந்தாலும் இன்னைக்கு அமர்க்கலமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கு. இருந்தாலும் அந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது கைதட்டுறது நல்லதுன்னு சொல்லப்படுது. திருவிழா வந்தா நம்ம எல்லாம் கும்மி ஓட்டுற வழக்கம். முளை கொட்டுறதுனால என்ன விளையாட்டு தான், விளையாட்டுக்குள்ள ஆரோக்கியம் இருக்கு, ஆன்மீகத்துக்குள்ளதான் அறிவியலும் இருக்கு. அப்படிப்பட்ட முளை கொட்டுறது சாதாரண கை தட்டுது, மூளை சிந்திக்குது, கால் நடக்குது, இடுப்பாசை, உடலே இயங்கும் பொழுது ரத்த ஓட்டம், அந்த கணையமெல்லாம் ஒழுங்கா சுரந்து நோய் இல்லாம வாழ்ந்தான். இன்னைக்கு ரொம்ப எல்லாமே எளிமையா போச்சா, அதனால அதிகமா சோம்பேறித்தனம். சாப்பிடுறது கூட சம்மணம் போட்டு கீழே உட்காந்து சாப்பிடுறது இல்லை. ஏன் சம்மணம் போட்டு சாப்பிட சொன்னாங்க? காலை மடக்கி சம்மணம் போட்டு சாப்பிட்டா ரத்த ஓட்டம் அடி வயிற்றுக்கு வந்துடும். அப்போ செரிமான சக்தி, சீரண சக்தி சரியாக அமையும் என்பதற்காக நாகரிக வளர்ச்சியில எல்லாம் வேற வேற விதமா போயிட்டான். என்ன செய்ய? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான் கடலூர் மாவட்டம் மருதூரிலே பிறந்த வள்ளல் பெருமானார். வயசு 7. அவருக்கு வயசு 7 இருக்கும்போது அவங்க அண்ணன் சபாபதி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். அவர் பேரு ராமலிங்கம். இங்கேதான் ராமலிங்கம் வந்திருக்கிறாரு. சரி, அதை அப்புறம் யோசிப்பான். இருந்தாலும் பாருங்க, 7 வயசு ராமலிங்கம் பிள்ளைக்கு இருக்கும்போது அவங்க அண்ணன் சபாபதிக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். சோமு செட்டியார் வீட்டுல பிரசங்கம். அப்பச்சி வீட்டுக்கு போயிட்டு தம்பியை கூப்பிட்டு சொல்றாரு, அப்பச்சி வீட்டுக்கு போயிட்டு கற்பூரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வா, அண்ணன் எங்கன்னு கேட்பாரு. அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருப்பான்னு அனுப்புனாரு. இவர் அங்க போனாரு. அவர் கேட்கிறாரு, சோமு செட்டியார், என்னையா நீங்க வந்திருக்கீங்க, உங்க அண்ணன் இல்லையா? அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், அதனால என்னைய வர சொன்னாரு. அவருக்கு கோவம் வந்துருச்சு. ஏயா அதெல்லாம் முன்கூட்டியே சொல்ல மாட்டீங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னால சொல்லியிருந்தா நான் வேற ஆள் ஏற்பாடு வைப்பேன். இன்னைக்கு வந்து காய்ச்சல, அது சரியில்லை, நம்ம ஆளு சொல்லுவாங்கல்ல, படுத்துக்கிட்டு எந்திரிக்க முடியாம பல காரணம். அது மாதிரி அவர். ஆனால் செட்டியார் கோவப்பட்டோன்னு ராமலிங்கம் பிள்ளை ரொம்ப பதமா மெதுவா கேட்டார், அப்பச்சி காய்ச்சல் என்ன, எங்க வீட்டுக்கு கடிதம் போட்டா வந்துச்சு, நாங்க உங்களுக்கு தகவல் சொல்லன்னாரு. அவர் வாயை திறக்கல. சரி, வந்த வேலையை பாருங்க. நான் என்ன பெரிய புராணம் படிக்கவான்னாரு. படிங்கன்னாரு. 1 மணி நேரம் பெரிய புராணத்தை அவர் அழகாக பாடினார். பாடி முடித்த உடனே செட்டியார் சொன்னாராம், ராமலிங்கம் நாளைக்கு நீங்களே வந்துருங்க, உங்க அண்ணனை வர வேண்டாம்னு சொல்லுங்க. அண்ணன் வரலன்னு கோவச்சுக்கிட்டு இருந்தவர் கடைசியா பார்த்தா அண்ணனை வர வேண்டாம்னு சொல்லுங்க. அதுதான் மாற்றம். இந்த மாற்றத்தை எதிர்பார்த்து தான் ஒவ்வொருத்தரும் காத்திருக்கிறோம். அப்ப என்னாச்சு? அதனால என்னாச்சு? வந்தோன்னு சொன்னாரு, நீங்க வரும்போது நடந்தே வந்தீங்க, போகும்போது நடந்து போக வேண்டாம், நம்ம வீட்டு சாரட்டு வண்டியை கட்டி அனுப்புறேன், அதுல ஏறி போங்க, அதனால அப்படின்னு அனுப்பிட்டு சும்மா போக சொல்லல, கொஞ்சம் சன்மானமா காசு கொடுத்து அனுப்புனாராம். கொஞ்சமா தான் கொடுத்துருக்கிறாரு. எவ்வளவு கொடுத்துருப்பாரு நினைக்கிறீங்க? ஒரு சாக்கு நிறைய பணத்தை கட்டி கொடுத்துருக்காருங்க. ஒரு சாக்கிலே பணம் கட்டி கொடுத்துருக்காருன்னா சாக்குல பணம் கட்டுற அளவுக்கு பணக்காரர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப நாடு ஏழை நாடு அல்ல. இந்தியா, தமிழ்நாடு மொத்தத்துல எல்லாம் பணக்காரனாகத்தான் இருந்திருக்கு. இன்னைக்கு ஏழையா போச்சு. பூரா லட்ச லட்சமா கடை வாங்கி வச்சிருக்காங்க. யாரு கட்டுறதுன்னு தெரியல. நாடு வட்ட கடை மக்கள் தான் கட்டணுமா? கேட்டா மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளியே. எங்க போய் சொல்றது? இருந்தாலும் வள்ளலார் பாருங்க, 7 வயசு தானே, காசு மேல யாருக்கு ஆசை இல்லை? எவ்வளவு திருடு நடக்குது, எவ்வளவு கொள்ளை நடக்குது, பணக்காரன் பூரா எப்படியாவது கொள்ளையடிக்கலாமான்னு யோசிக்கிறேன். ஆனாலும் பாருங்க, அவரு 7 வயசுல ஒரு மூட்டை சாக்கு பணத்தையும் தூக்கி பாலும் கிணத்துல போட்டு போனார். மனசு வருமா? மனசு வருமான்ற
கோடீஸ்வரர்களுக்கெல்லாம் இன்னைக்கு பிரச்சனை வந்து என்ன பண்றேன், சாக்கில வெட்டி ஆத்துல போடுறேன், குளத்துல போடுறேன், கிணத்துல போடுறேன், மண்ணை தோண்டி புதைக்கிறேன், நெருப்பை வச்சு கொளுத்துறேன், இன்னும் பணத்தை புனவரையெல்லாம் வைக்கிறேன். ஆனா அந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க மனசு வரல. எங்க போய் சொல்ல? ஆனா அவர் தூக்கி தெருவில் போட்டு போயிட்டார். மனசு வருமா? அப்புறம் பாருங்க, அவர் மேலே வழக்கு கடலூர் நீதிமன்றத்துல வெள்ளக்கார நீதிபதி வழக்கறிஞர் முத்துசாமி ஐயர் வழக்கு தொடுத்தவர் ஆறுமுக நாவலர் தலைமையில 13 பேர் சேர்ந்த ஒரு குழு. சரி, ஆறுமுக நாவலர் சேர்ந்த குழு இப்படி வழக்கு தொடுத்திருக்கே, வள்ளலார் என்ன தப்பு பண்ணிருப்பாரு அப்படின்னு நானும் படிச்சு பாக்குறேன், படிச்சவங்களை கேட்டு பாக்குறேன். கடைசியா பார்த்தா அவர் பெரியா ஒண்ணும் தப்பு பண்ணல, பெரிய தப்பா ஒண்ணும் பண்ணல, சின்ன தப்பு தான் பண்ணிருக்காரு. எல்லாரும் மாதிரி மலையை உடைச்சு அவர் விக்கல, ஆமா ஆத்து மண்ணை எல்லாம் விக்கல, காடு மலையில எல்லாம் வெட்டல, இயற்கையை அழிக்கல. அதை செஞ்சவன் பூரா இங்க மரியாதையோட இருந்தேன். ஆனா அவரு பாடிய திருவருட்பா தப்புன்னு வழக்கு. ரோசம் வர வேண்டாம் மக்களுக்கு, வரணும் வேண்டாமா? நம்ம சொத்தை இயற்கையை அழிக்கிற இவங்களுக்கு எதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுங்கிற என்ன வரலைன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் சொந்தம் பந்தம் பாசம் அண்ணன் தம்பி மச்சான் மாமன் அப்படியே போச்சு. ஆனா வள்ளலார் மேலே வழக்கு. அவர் பாடிய திருவருட்பா தவறு என்று தொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆறுமுக நாவலர், யாழ்ப்பாணத்துல பிறந்தவர். இப்ப நீதிமன்ற உத்தரவு வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வரணும்னு வள்ளலார் நீதிமன்றத்துக்குள்ள நுழையிறாரு. உட்கார்ந்து இருந்த எல்லாரும் எந்திரிச்சு கைகூப்பி வணங்குறார்கள். ஆறுமுக நாவலர் கும்பிடுறாரு, நீதிபதி கும்பிடுறாரு, வழக்கறிஞர் கும்பிடுறாரு. இப்ப நீதிபதி பார்த்து விட்டாரு ஆறுமுக நாவலர் கும்பிட்டது. நீதானே அவருக்கு எதிரி, நீதானே வழக்கு தொடுத்த, நீ ஏன் கும்பிட்டேன்னார். அவர் சொன்னார் என்னன்னு தெரியலங்க, அவர் உள்ள நுழைஞ்சோடனே என்னை அறியாமலே கை வந்துருச்சு, கும்பிட்டு என்னை மன்னிச்சிருங்க. வழக்கு அன்னைக்கே தள்ளுபடியானது. உயரிய சிந்தனை, என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, எதிரிக்கு கூட வள்ளலார கும்பிடணும்னு தோணுச்சு, எதிரிக்கு கூட வள்ளலார கும்பிடணும்னு தோணுச்சு. இன்னைக்கு நமக்கு சில பேரை கும்பிட தோணுது. பார்த்தா அண்ணன் நல்லா இருக்கலாம், மாமா நல்லா இருக்கலாம், மச்சான் நல்லா இருக்கலாம், தம்பி நல்லா இருக்கலாம்னு கேட்கிறோம்ல. சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது, சில பேரை பார்த்தா கும்பிடு தொலைக்கணும்னு தோணுது. படுத்துறாங்க, பதவியில இருந்தாலும் படுத்துறேன், இல்லைனாலும் படுத்துறேன். அற்ப வாழ்க்கை. மூச்சு போறது யாருக்கா தெரியுமா? தூங்கும் போது வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு, ஆனாலும் மனிதனுடைய ஆணவம் மட்டும் குறையவில்லை. அப்பேற்பட்ட வள்ளலார் இந்த நாட்டுக்காக செய்தது என்ன? பசிப்பிணி போக்கணும் என்று அன்று தொடங்கி வச்சார். 150 ஆண்டுகளுக்கு மேலே அந்த பசிப்பிணி அடுப்பு சத்திய தர்மசாலைன்னு பேரு. சத்திய சாலைன்னு ஏன் பேர் வச்சாரு? சாப்பிடுற இடத்தை எல்லாரும் அன்னதான கொட்டகை, அன்னதான கூடம், அன்ன சத்திரம். நமக்கு பாருங்க, நம்ம புதுக்கோட்டையில இருந்து காரைக்குடி போற வழியில் ஆறாங்கல்னு சொல்ற நம்மன சமுத்திரம், நம்மன சமுத்திரம் இருக்கா. அந்த ஊர் முழுமையான பேர் என்ன தெரியுமா? நம்ம அன்னச்சத்திரம். நம்ம அன்னச்சத்திரம், நம்ம அன்னச்சத்திரம், நம்ம நட்சத்திரம், நம்ம நட்சத்திரம், நம்ம நட்சத்திரம் வந்துருச்சு. இப்ப மறுபடி வந்ததுதான் நம்ம சமுத்திரம் ஆறாங்கல்னு சொல்றோம். இப்ப சத்திரம்னா சோறு போடுறது, கட்டி சோறு போட்டாங்க. சத்திரம் சோறு போட்டுச்சு, ஏன்? சாப்பிட்டு அங்கே தூங்குறதுக்கு. ஆனா ஐயா அதுக்காக சத்திரம்னு பேர் வைக்கல, சாலைன்னு வச்சார். சாலைன்னா என்ன? பயணப்பட்டு கொண்டே இருக்கணும். சோத்தை திருட்டு சோம்பேறித்தனமா தூங்காதீங்க, நடந்து அடுத்த இடத்துக்கு போங்கன்னு அவர் அப்பவே எல்லாருக்கும் ஒரு புத்திய புகட்டுற மாதிரி பேர் வச்சார்ல. யாராவது கடைபிடிக்கிறோமா? கடைபிடிக்கல. ரொம்ப வருத்தப்பட்டு கடைசியா கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்று அறைக்குள்ள போய் ஜோதியில் ஜோதியில் ஜோதி ஆனாரே. பகுதி விகுதி தகுதி என்ற எத்தனை அர்த்தங்கள்! திருவருட்பா அப்பேற்பட்ட உயர்ந்த தத்துவத்தை சொன்ன அந்த வள்ளலார் பிறந்த பூமியில இன்னைக்கு நடக்கிற கொடுமையெல்லாம் நினைச்சா ஒன்றும் சொல்ற மாதிரி. ஒரு களவாணி போய் வள்ளலார் ஒரு திண்ணையில படுத்திருக்கும் போது திருட வந்துட்டேன். காலில் கிடந்தா வயிறை கடுக்கனா கலட்டுறேன். வள்ளலார் முழிச்சுக்கிட்டாரு, ஆனாலும் கண்ணை திறக்கல. சரி தூங்குற மாதிரியே கிடப்பான், சரி இல்லாதவன் எளியவன் கொண்டுட்டு போனா போயிட்டு போறான் அப்படின்னு படுத்துருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் யோசிச்சிருக்காரு, ஒரு கடுக்கனை கலட்டி விற்க கொண்டு போனா வாங்குறவன் எந்த இன்னும் ஒண்ணுதான் இருக்குன்னு எங்க கேட்பார்ல. தவறுதான் சொல்லிட்டாங்க, திருடனு தெரிஞ்சு வருமே, அப்ப எல்லாரும் உதவணுமே அப்படின்னு தானா புரண்டு படுக்கிற மாதிரி, தூக்கத்திலே புரண்டு படுக்கிற மாதிரி படுத்தாரு. திருட வந்தவனுக்கும் புத்தி வந்துச்சு. உடனே எந்திரிச்சு கேட்கிறாரு வள்ளலார், யாருப்பா நீ இங்க உட்கார்ந்து அழுகிறீங்க? ஐயா நான் களவாங்குறேன், திருடேன், உங்க காதல கிடந்த கடுக்கனை கலட்டினேன், ஆனா இன்னொரு கடுக்கனையும் கொடுக்கணுங்கிற மாதிரி நீங்க புரண்டு படுத்திய வாருங்க தூக்கத்துல. அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன், உணர்ந்தேன், இந்த தவறை இனி செய்ய மாட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள்னு கையெடுத்து கும்பிட்டான். வள்ளலார் பதறி போய் சொன்னார், தம்பி நீ கும்பிடக்கூடாதுப்பா, நான் தான் உன்னை வணங்கணும், நீ என்ன மன்னிச்சிருந்தார். அவன் பதறி போனா, நான் எப்படி ஐயா உங்களை மன்னிக்க முடியும்? இல்லப்பா இவ்வளவு நாள் அந்த தோடு காதல இருந்துச்சு, அதனால எனக்கு உதவுமோ எனக்கு தான் சொந்தம் நினைச்சு இருந்துட்டேன், இப்பதான் புரியுது இதுவும் உனக்கு உதவாதுன்னு உணர்த்த வந்த கடவுளப்பா நீ, அதனால நீ என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை வணங்குறேன். இப்படி தத்துவங்களையும் அவ்வளவு அறிவுகளையும் நம்ம நாட்டுக்கு கொடுத்த இந்த மகான்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளி வச்சுட்டு சொல்ற மாதிரி இல்ல இருக்கட்டும். இருந்தால் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது என்ன சொல்லலாம்? ரெண்டரையும் உலகம் சமநிலை பெற வேண்டும், நல்லா உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு நிலை வேண்டும், உலகம்
மக்கள் எல்லாம் ஒற்றுமையோடும் உணர்வோடு வாழ வேண்டும். சோறு ஊட்டும் போது பிள்ளைகளுக்கு உணர்வையும் சேர்த்து ஊட்டணும். சும்மா வெறுமனே சோத்தை ஊட்டிட்டு ஒரு குடும்பத்துல அம்மா கொஞ்சம் ஊட்டுவா, அப்புறம் பார்த்தா அவங்க அப்பா கொஞ்சம் ஊட்டுவாரு, பிள்ளை பேரை பாசம். அப்புறம் பார்த்தா தாத்தா ஒரு வாய் ஜெல்ல நீ ஒரு வாய் பிடிச்சிக்க, அப்புறம் பாட்டி சொந்தம் வந்தா எல்லாரும் சோத்தை வச்சு அமுக்குனா சோறு அதிகமாத்துனா புத்தி வேலை செய்யாது. தெரியுமா இல்லையா? ஒரு நாளுக்கு ஒரு நாள் பரிணாம வளர்ச்சி பெறணும். யார் பேசுறீங்க? ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவுன்னு சொல்லப்படுது. நல்லா யோசிச்சுக்கங்க. ஒரு உணவுக்கு அடுத்த உணவு இடைவேளை 5 மணி நேரம் வேணுமா? இரவிலே பால், தயிர், கீரை, மோர் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்? சீரணமாகுவதற்கு 9 மணி நேரம் ஆகும். இயற்கை நமக்கு விட்ட விதை இல்லையா? அப்ப 5 அறிவு சில பேருக்கு, எல்லாருக்கும் 6 அறிவு இல்லையா? சில பேருக்கு 5 அறிவா, சில பேருக்கு 4 அறிவா. வரும்போது வாத்தியல்ல என்ன நடந்துச்சுன்னு ஆமா அதை விட ஒரு ஏரியா தெரியுமா? ஒரு ஊர்ல இருக்க சாப்பாட்டு பழக்க வழக்கத்தை வச்சுட்டு அந்த ஊருடைய பழக்க வழக்கத்தை கண்டுபிடிக்கணும், தீர்மானிக்கணும். சாப்பாடு எப்படி வச்சிருந்தா தெரியுதா? நம்ம பகுதியினுடைய பக்குவம் என்னன்னு. இதே சிவகங்கைக்கு பதிவாகிட்டு வேற இருக்கு. ஆமா, இதே சிவகங்கைக்கு அந்த பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்து போறது நான் இட்லி வாங்கிட்டு தான் போக வேண்டியது. ஏன்னா அப்படி அந்த பழக்க வழக்கம். ஆனா நாடு தமிழ்நாடு தான். நம்ம எல்லாம் ஒரே நாட்டுல வாழ்றோம், ஒரே மொழியில இருக்கிறோம். ஆனாலும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு விதமா ஆகி போச்சு இந்த கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்திலும் தமிழ் ஒழிக்குது என்றால் அந்த தமிழ் தாயினுடைய உயர்ந்த நோக்கமும் லட்சியம். ஏன்னா உலகத்துக்கே அறிவும் வீரமும் கொண்டவன் சொன்னவன் தமிழன் என்பதனால. அப்பேற்பட்ட 5 அறிவுக்கு ஏன் வந்துச்சு? மாவு மாக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். மக்களும் விலங்கும் ஒண்ணுன்னாரு கம்பரு. நீங்க சில வீட்டுகள்ல போய் கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரங்க அது அங்கிட்டு தான் தெரியும் அப்புறம் வரும் அப்படின்னா எப்படி? அது அங்கிட்டு தான் தெரியும் அப்புறம் அப்படின்னா என்னாச்சு? ஆடம் மாடோன்னு ஆகி போச்சு. நீ நல்லா கவனிக்க. ஆடு, மாடு, அட்டை, அரணை, பாம்பு, பள்ளி, ஒட்டகம், ஓனை அத்தனையும் இந்த வடிவத்தில் வளருது. மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான். அதனாலதான் தமிழ் மொழியினுடைய இலக்கணம் சொல்லுது அதற்கு உயர்திணை என்று பேர். உயர்திணைனா எதிர்ப்பவன் என்ன சொல்லணும்? மேடுன்னா பள்ளம், இரவுன்னா பகல், வரவுன்னா செலவு. செலவாகுதா? சில வீட்டுல செலவா ஆகுது. அப்படியும் சேர்த்து வைக்கணும்னா முடியுமா? போகத்தான செய்யும். அதனால எல்லாத்துக்கும் எதிர்ப்பது எப்படி இருக்கும்போது உயர்வுன்னு சொன்னா தாழ்வு இல்ல. ஆனா தாழ்வுன்னு சொல்லல. இலக்கணம் அட்டினைன்னு பேர் வச்சது. என்ன காரணம்? ஏன் தாழ்வுன்னு சொல்லல? ஓரறிவு குறைஞ்சது விலங்கானாலும் அதை தாழ்வா சொல்லக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தமிழன் அதற்கு அட்டினைன்னு பேர் வச்சான். பாவக்காய் கசக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். பாவக்காய் கசக்கிறதுக்கு கசப்பு காயின்னு பேர் வச்சிருக்கலாம்ல. ஏன் கசப்பு காயின்னு பேர் வைக்கல? பாகற்காய் அப்படின்னு பேர் வச்சான். ஒருத்தர் ரொம்ப கருமையா இருக்காருன்னு வச்சுங்க. ஏன் அப்படி கருமையா இருக்குன்னா கோவம் வந்துடும். ரொம்ப கஞ்சத்தனமா சொல்லி பாருங்க, கஞ்சனா இருக்காம அப்பவும் கோவம் வந்துடும். அதே வார்த்தையை கொஞ்சம் மாத்தி சொல்லி பாருங்க. தம்பி ரொம்ப சிக்கனமா இருக்கு, எவ்வளவு இருக்கு அவங்க நடவடிக்கையில தெரியுது, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னா சிக்கனவாதின்னா கொஞ்சம் பிடிக்கும். அது மாதிரி பாகற்காய் கசக்கும், கசக்குதேன்னு சொல்லக்கூடாதுன்னு கசப்பு இருக்குங்கிறத சொல்லாம சொல்லி வைத்தான். பாகுன்னா இனிப்பு, அசதனா இல்லை, அதுல இனிப்பு இல்ல கசக்கும்னு பாகற்காய் இனிப்பு வைத்தான். அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனையை நோக்கம் கொண்ட தமிழ் சமூகம் இன்று இருக்கும் நிலையை எண்ணுகிற போது மனது ரொம்ப அவரே முருகையா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, 7 மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. Venkadesa.
இடத்தினுடைய சிறப்புகளை ஒவ்வொன்றாக சிந்திக்கின்ற பொழுது சிந்தனைதானே பார்ப்போம் என்று சிந்திக்கிற வேலை எந்த சட்டம் வெளியில வருதுன்னு பார்க்கணும். ஓட சட்டம் ஆளலாம் இல்லையே, இந்த சட்டம் பெருசா இருக்கு. சட்டத்தை சட்டத்தால் அடக்கணும், முள்ள முள்ளால் எடுக்கணும், வைரத்தை வைரத்தால் அறுக்கணும், மலத்தை மலத்தால் போக்கணும்னு ஒரு தத்துவம் இருக்கு. இதெல்லாம் என்ன அர்த்தம்னா அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. இருந்தாலும் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனர் என்பது தொல்காப்பியம். அந்த வகையிலே இந்த இடத்தினுடைய சிறப்புகளை ஆரோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றார் பெண்மகள் வள்ளி. ஏன், எதற்காக? முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்ற லட்சியத்திற்காக. அந்த வகையிலே இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்த்து அஞ்சல் மனிதன் நினைப்பது உண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. ரூபாய் தேடும் ஏமாமுமனை செருவில் சாடும் தனியாரே சகோதரனே என்று அழகான இந்த இடத்திலே அருணகிரியாருடைய வாக்கின்படி கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்தர் கலிவெண்பா, கந்த சஷ்டி கவசம் அத்தனை நமக்காக பாடப்பட்டது.
சத்தத்தினாலதான் நான் சத்தம் போட்டு பேசுனா கேட்காதுன்னு நிறுத்துற மாதிரி பின்னாடி போகுதா முருகா? சரி இருக்கட்டும். இருந்தாலும் இந்த இடத்தினுடைய சிறப்புகளை ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நாடு தமிழ்நாடு, நாமெல்லாம் தமிழர்கள். ஆனாலும் தமிழ் மொழியை பேசக்கூடிய நம்ம ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாதிரியா பேசுறோம். சென்னைக்கு போயாச்சுன்னா தமிழ் வேற மாதிரி இருக்கு. என்ன சொல்ற? ஆமா, எந்த பக்கமா போகணும் தம்பி? காசு கொடுத்தா அந்த மாதிரி தமிழ் அப்படி இருக்கு. இன்னும் கோயம்புத்தூர் பக்கம் போங்க, கொங்கு தமிழ் ரொம்ப அழகா இருக்கும். அதை விட நாகரிகத்தோட இருக்கும், மரியாதையா இருக்கும். ஏங்க வந்து போட்டு போங்க, போட்டு போறது கையில காணும். ஆனா கோவமா பேசினா கூட ஏங்க நீங்க பண்றது முறை இல்லைங்க, இதெல்லாம் முறையா அப்படின்னா மரியாதையோடவே கோவம். ஒன்று ஐயன்ட்ட சொல்லி வை, மறுவாது அவ்வளவுதான். அப்படின்னா தமிழ்ல ஒரு மாவட்டத்துக்கு ஒரு விதமா இருக்கு. அப்பேற்பட்ட தமிழ் மொழி சங்க வைத்து தமிழ் வளர்த்தார்கள் இந்த நாட்டுல. இன்னைக்கு தமிழ் தேடி தேடி பிடிக்க வேண்டியது இருக்கு. சிங்கப்பூர்ல 17 சங்கம் இருக்கு, தமிழ் சங்கம். சிங்கப்பூர்ல 17 தமிழ் சங்கம் இருக்கு. தமிழை வளர்க்க அயல் நாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அந்த அரசாங்கம் அங்கே நல்ல வாய்ப்புகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. சிங்கப்பூர் ரூபா நோட்ல 3வது இடத்துல தமிழ் இருக்கு. இந்தியா ரூபா நோட்ல எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பாருங்க. பல நாடுகளிலே தமிழ் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இருக்கிறது, பல நாடுகளிலே ஆட்சி மொழியாகவும் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் என்னவாக இருக்கிறது? தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு பாட நூல் கழகம் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல தமிழ் மொழி பாடமாக இல்லை. மறுக்கையா? மொழி பாடமாக இல்லை. ஏன் இல்ல? விருப்ப பாடமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? விருப்ப பாடம்னா படிச்சா படிக்கலாம், படிக்கலாம் பரவாயில்ல. மொழி பாடமா இருந்தா கட்டாயம் படிக்கணும். இப்ப பல நாடுகள் இருக்கு, பல மாநிலம் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த தாய்மொழி கட்டாயம் படிக்கணும். படிச்சா தான் பட்டம் பெற முடியும், பட்ட படிப்புல. ஆனா தாய்மொழியே படிக்காம பட்டப்படிப்புக்கு பட்டம் வாங்க முடியும்னா ஒரு மாநிலம் இருக்கு. நம்ம கொடுமை என்னங்கிறது இந்த தமிழன் பிறந்த தமிழ்நாட்டுல. ஆனா நாங்க எல்லாம் தமிழர்கள்னு சொல்லிக்கிறோம். என்ன வச்சிருக்கிறோம்? ஒண்ணு இல்லையே. பாட புத்தகத்துல மட்டும் இல்ல, பள்ளிக்கூடத்துல மத்தியான சாப்பாடு சாப்பிடும் போது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு சொல்லிட்டு சாப்பிட்ட அன்னைக்கு இருக்கா? ஆத்திச்சூடி இந்த கிளை வச்சிருந்தால் அறஞ்சிய விரும்ப 6வது சினம் 7வது இரவே 20 விளக்கில் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடன்னு அத்தனைக்கு தத்துவ முத்துக்களாக இருந்தது. இன்னைக்கு இருக்கிற பாடங்கள் எப்படி இருக்கு? ஏன் சிந்திக்கவில்லை? ஏன் அதை பத்தி ஒருத்தரும் பேசுறதுக்கு இல்ல? கேட்டா நாங்க தான் தமிழை வளர்த்தோன்றேன், அவனைத்தான் ஜெயிக்கிறேன். என்ன சொல்றது? என்ன சொல்றது? அப்படி அத்தனை வேதனையான விஷயங்கள் இந்த நாட்டுக்குள்ள இருக்கு, தமிழ் மொழியில் இருக்கு. இன்னொன்னு சொல்லட்டுமா அதிர்ச்சியா? 5 லட்சம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல இந்த நாட்டுல. தமிழ்நாட்டுல தமிழர்களாகிய நம்ம இளைஞர்கள் 5 லட்சம் பேருக்கு எழுத படிக்க தெரியவில்லை. நாங்க தான் தமிழை வளர்த்தோம் என்கிறார்களே, அவங்களைத்தான் தேர்தல். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? எவ்வளவு பெரிய கொடுமை இதெல்லாம். ஆனால் தமிழ் மொழியினுடைய இலக்கணம், எந்த மொழிக்கும் இலக்கணம் இல்லை, தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இலக்கணம் இருக்கு. எங்க சங்க மலையாளம், சங்க தெலுங்கு, சங்க ஹிந்தி, சங்க கன்னடம் இருக்கா? சங்க தமிழ், அதுல துங்க தமிழ், அது முந்து தமிழ். முந்து தமிழ் மாலை கோடி கோடி என்று அருணகிரியார் பாடுகிறார். எவ்வளவு அழகான தமிழ். அப்பேற்பட்ட தமிழ் மொழிக்கு இந்த நாட்டுல மதிப்பில்லாம போனதனுடைய விளைவு தமிழன் சோரம் போனதனுடைய காரணம். எங்க போய் சொல்ல? எவ்வளவு பெரிய கொடுமை. அழகாக பாடுகிறார் குற்றால குறவஞ்சி என்ற நூலிலே திருக்கூட ராஜபுத்திராயர். அழகாக எப்படி வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்தும் நனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் வெளியிருந்து வானவரை அழைப்பர் வானவர்கள் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் தேனருவி திரை எழும்பி வானில் வழி ஒழுகும் செங்கதிரோடு பறிக்காலும் தேர்க்காலும் அழுகும். விளக்கம் சொன்னா 1/2 மணி நேரம் சொல்லலாம். அவ்வளவு அற்புதமான பாடல்கள் இருக்கு, கொட்டி கிடக்கு இலக்கியங்கள். ஆனா அதை மூடி மறைக்க பல பேர் என்ன செய்ய? நாடகம் வச்சு என்ன பண்ண? பாட்டு மரமும் அன்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றார்கள். இப்ப பூரா குத்தாட்டத்தை தான் விரும்புது. எவ்வளவு அசிங்கம் பேசுறோம். அதை யாராவது சொல்றோமா? இப்படி பேசக்கூடாது. ஆண்களும் பெண்களும் குடும்பமா இருந்து நாடகம் பார்க்கிற அந்த மேடைக்கு முன்னால அசிங்கம் பேசாதீங்கன்னு யாராவது மறுக்கிறோமா? எல்லாம் கைதட்டி ரசிக்கிறோம். காரணம் அந்த அளவுக்கு நம்மளுடைய கலாச்சாரம் மாறினதுக்கு யார் காரணம் என்பதை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். கே.ஆர். பாண்டியன், ஈனா கானா சுரேஷ் அன்பு உறவுகள் இருவரும் சேர்ந்து ரூபாய் 501 வழங்கியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அன்பு உள்ளங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். அப்படி உயர்ந்த மொழி, உலக நாடுகள் எல்லாம் தமிழை போற்றுகிறார்கள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசு கவிஞன் மீசை கவிஞன் பாரதி.
பல மொழிகளை படித்த அவர் நிறைவாக சொன்னார், தமிழை விட இனிது வேற எந்த மொழியும் இல்லைட்டார். ஆனா அவனை தூக்கி ஓரமா போட்டவன். அது மட்டுமா, யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்று பிறந்த வாரா என்றார் கலியன் பூங்குன்றனா. எந்த ஊரு? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள மகிபாலன்பட்டி சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகம் தான் அந்த யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறந்தவாரா. எங்க இருக்கு? ஐக்கிய நாடுகளின் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு. யார் கொண்டு போய் சேர்த்தது? நம்ம நாடு 78 ஆண்டு சுதந்திரம் பெற்று விட்டோம், கொண்டாடியாச்சு. ஆனாலும் பாருங்க, எத்தனை ஜனாதிபதிகள் இருக்கிறார்கள், இருப்பார்கள். நமது பக்கத்து எந்த ஜனாதிபதிக்கு தமிழ் மீது பற்று இல்லை, தமிழ் மீது அக்கறை இல்லை, தமிழ் மீது பாசம் இல்லை. நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா முழங்கினார் யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற ஐநா சபையில. மிரண்டு போன வெள்ளக்காரெல்லாம் இப்படி ஒரு இலக்கியம் இருக்கான்னு அதுக்கப்புறம் ஆய்வு பண்றாங்க. எந்த இலக்கியமும் இந்த இலக்கியத்துக்கு ஈடாகவில்லையே. அப்பேற்பட்ட மொழியை நாம் காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா? வீடுதோறும் பேர்கள் இல்லை. ஐநா மதிக்குது, அமெரிக்கா மதிக்கிறான். நயாகரா நீர் அருவி உள்ள நுழையிற போது வச்சிருக்காங்க நல்வரவுன்னு தமிழ்ல. சப்பானிய பல்கலைக்கழகம் யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற வாசகத்தில் அவர்கள் மொழியிலையும் நம்ம மொழியில் எழுதி வைத்திருக்கிறார்கள். செருசலேம் கிறிஸ்தவர்கள் வந்த இடம். 10 கட்டளையை மொழிபெயர்த்து உலக மொழிகளை தேர்வு செய்து நிறைவாக தமிழ்ல கல்வெட்டில் எழுதலாம் 10 கட்டளையை. முதலாவதாக அவர்களும் தமிழை மதிக்கிறார்கள். மதம் பரப்ப வந்த போப்பாண்டவர் திருவாசகத்தின் மீது பற்றுக்கொண்டு எழுதுகிற கடிதம் எல்லாம் இவை பொழுதும் என்ன நீங்காதான் தாழ்வாழ்க என்று தமிழ் மீது பற்றுக்கொண்டானே. என்ன செய்வது? ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொருத்தரும் அவரவர் மனசாட்சிப்படி சிந்தித்து பாருங்கள். நேசிக்க வேண்டும். பாரதி சொன்னான், செப்பு மொழி 18 உடையாள் எனினும் சிந்தனை 1 உடையாள். எது வேண்டுமானாலும் உனக்கு தேவைக்கேற்ப படித்துக்கொள், தவறில்லை. ஆனால் நீ வாழ, உன் உயிர் வாழ, உன் முகம் வாழ, உன் அடையாளத்திற்காக தமிழை நேசிக்க, சுவாசிக்க, வாசிக்க வச்சுக்கன்னு சொன்னானே. செப்பு மொழி 18 உடையாள் சிந்தனை 1 உடையாள் என்று செய்தேன். நலங்கன புழுதிகள் அறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி சுடர்மிகு வடிவோடு என்னை ஏன் படைத்தான் என்று கேட்டான். பாரதி பிறந்த நாட்டுல தமிழுக்கு பஞ்சம். வேதனை இல்லையா? வெக்கி தலைபுரிய வேண்டாமா? தமிழர்களாகிய நாம் எப்படி வைத்திருக்கிறோம் தமிழை? அதை விட பெரிய பொறுமை என்ன தெரியுமா? லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துலாம். என்னது? லண்டன்ல பசுமாடு அம்மா அம்மானு கத்து. லண்டன் மாடு அம்மானு கத்தலாமா? அது மம்மின்னு கத்திருக்கணும், இல்லைன்னா மதர்ன்னு கத்திருக்கணும். அம்மானு கத்தி பிடிச்ச என்னன்னு யோசிச்சா லண்டன் மாட்டுக்கு தமிழ் பிடிக்குதாங்க. லண்டன் மாட்டு பிடிச்ச உலக நாட்டுல இருக்கிற அத்தனை மாட்டுக்கு லண்டன் தமிழ் பிடிக்குது. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல பல எரும மாடுகள் தமிழை தொலைச்சேதான் இருந்துச்சான். வேற என்ன இருக்கு? ஒண்ணு, தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்ல, தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்ல, தமிழ வீட்டிலையும் தமிழ் இல்ல. யாராவது நாட்டுல தமிழ்ல சொல்றீங்களா? நெல்லு, அரிசி, சோறு 3 வார்த்தை இருக்கு. சோறு போடுங்க, சோறு வேணுமான்னு கேட்கறீங்களா? ரைஸ்ன்றேன் ஒருத்தன், சாதம்ன்றேன் ஒருத்தன், என்னத்தையாவது சொல்றேன். நெல்லுக்கு ரைசி, சோத்துக்கு ரைசி, சாதம் அந்த அரிசிக்கு ரைசி. ஒரே பேர். அப்பா, அம்மா, அத்தை, மாமா, அக்கா, தங்கச்சி, மாமா அப்படின்னு பேர் இருக்குல்ல. எல்லாரையும் வயசான ஆண்டி அங்கன்னு அதை பிடிச்சுக்கிட்டு வந்துருக்கீங்க. எங்க போய் நிக்குது மொழி? மொழி சிதைவு. நீங்க அதை விடுங்க. யார் வீட்டுல தமிழ்ல பேர் இருக்கா? வச்சிருக்கமா? ஒரு வரலாறு காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு வரலாற்று சுவடு போல யாராவது ஒருத்தர் ஆய்வு பண்ணுவேன் ஒரு நாளைக்கு. இன்னைக்கு இல்ல, நம்ம இருக்கிறோமோ இல்லையா, நமக்கு பின்னால வரக்கூடிய தலைமுறையில சரி தமிழ்நாட்டுல தமிழர்கள் வாழ்ந்தார்கள் பேர் தமிழ்ல இருக்கான ஆய்வு பண்ணும் போது அத்தனை பேர் தமிழ்ல இருக்காது எழுதிருவேன். தமிழ்ல யாரு பேரும் வைக்கல, பூரா வடமொழியில பேர் வச்சிருக்காங்க. இது தமிழர்கள் நாடுன்னு தெரியலன்றேன். என்ன பண்ண வேண்டிய? அப்ப வரலாறு நமக்கு நிறைய வேணுமா வேணாமா? அப்ப அதை யோசிக்கணுமா இல்லையா? சரி, அது போட்டு வடநாட்டுல பிறந்தவர்களுடைய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேரெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வச்சிருக்காங்க. காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாஜின்னு பேர் இருக்கு. எவனாவது வடநாட்டுக்காரன் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை, பாரதி, காமராஜர், கக்கன் எத்தனை பேர் இருக்காங்க? தேவர் அத்தனை பேருடைய பேர் எவனாவது ஒருத்தர் அங்க வச்சிருக்கானா? இல்லையே. அவன் பூரா தெளிவா இருக்கேன். அங்க இருக்கிற அத்தனை சாமிக்கு இங்க கோயில் கட்டிட்டோம். நம்மோட காளி கருப்பேன் ஐயனாருக்கு கோயில் எங்கேயாவது கட்டுவானானே, கட்ட சொத்துக்களை யாராவது தெரியுமா? அப்ப அவன் தெளிவா இருக்கேன்ல. ஏன் நீங்க எப்படியா? நீ என்ன காரணம்? ஏன் இப்படி சென்றோம்? தயவு செய்து தமிழ் மிக முக்கியம். தமிழ்ல பேர் வைய, தமிழ் நம்மை வாழ வைக்கும். உலகளாவிய சில பேர் தமிழ் சோறு போடுமா, தமிழ் நமக்கு வாழ்வு கொடுக்குமானா? தமிழ் தான் அத்தனையும் செய்யும். கடவுளை நில், செல், வா என்று கட்டளையிடக்கூடிய மொழி தமிழ். அதனாலதான் காஞ்சிபுரத்துல சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோவில் பல ஆதாரங்களை நான் எடுத்து வச்சிருக்கேன். அப்பேற்பட்ட சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோவில் என்பது ஐயா திருமணிசை ஆழ்வாரால் நிறுவப்பட்டது தமிழாலே. இவ்வரங்க மேடையிலே கழகப்பெரிய நாவராக அழைத்துக் கொண்டு இருக்கின்ற அண்ணன் கவிராஜ் அவர்களுக்கு வழக்கு புனர்நிதி அப்துல் கலாம் நற்பணி மன்றத்தின் சார்பாக
ஐயா அவர்களின் பேச்சை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு அழைக்கின்றார். நன்றி நன்றி ஐயா. என் பாசமிகு ஐயா அவர்களுடைய நற்பெயர்கள் வச்சிருக்க மன்றத்தின் சார்பாக அன்பளிப்பு வழங்கியமைக்கு மிக்க மகிழ்ச்சி. ஐயாவை போன்று ஒருத்தரை தேடினாலும் கிடைக்காது. அவளை தியாகசீலன், அவரை பத்தி சொல்றேன். அடுத்தபடியா சொல்றேன். மரியாதைக்குரிய டி செல்வராசு, துரைராசு அன்பு உள்ளங்கள் ரூபாய் 201 வழங்கி முத்துக்கு முத்தாக என்ற பாடலை பாடுமாறு அன்போடு பணித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக இது அந்த பாடல். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம். முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தானாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, பார்த்ததில்லை, தானாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு மறைத்ததில்லை. தானாக படித்து வந்தா தங்க மேல வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தா தங்க மேல வளர்ந்த தம்பி, தள்ளாத வயதிலும் நான் வாழுகிறேன். முத்துக்கு முத்தாக முத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம், கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம், ஒன்றுக்குள் ஒன்றாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேறமெனும் தம்பி உள்ளம். அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேறமெனும் தம்பி உள்ளம். அண்ணன் என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். அண்ணன் என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் முத்துக்கு முத்தாக முத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் நம்ம கண்ணாய நாங்கள் மாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகான் மண்டபம் போல் நாங்கள் ஒன்று சொந்தமடா. ராஜாக்க மாளிகையும் காணாத இன்பமடா, நடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா. 100 ஆண்டு வாழ வைக்கும், இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வைக்கும், பொன்னன் எழுதி மக்கள் மாறாத பாதமடா. சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம், கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம், கண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. நன்றி 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 நன்றி. காலதாமதம் காரியத்திற்கு கேடு, காலத்தை அறிந்து நடவாதவன் கோணமடைந்து குரங்குக்கு ஒப்பாவான் என்று அப்பு சொல்லியிருக்கிறாரு. அப்பு பேச்சை எப்போதும் கேட்கணும். ஆமா. கேட்கணுமா இல்லையா? கண்டிப்பா. ஆமா. காலங்கள் அப்படி போயிடுச்சு. நிறைய கதைகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் நீங்க பாருங்க, பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க சந்திக்கலாம். எப்படி கூப்பிடுறான்? வாங்க. வாங்க சம்மந்தி, ஆமா சம்மந்தி அப்படின்னு அவரும் சாப்பிட்டு போறாரு. ஆ. சம்மந்தினா உச்சரிப்பு தப்பு. ஓஹோ. ஆமா. சம்முனா நல்ல, மந்தினா குரங்கு, வாங்க நல்ல குரங்கு. ஓஹோ. அவரும் ஆமா குரங்குன்னு சோறுது. அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? சம்முனா நல்ல, பந்தம்னா உறவே, வாங்க நல்ல உறவேன்னு. சம்பந்தி சம்பந்தி வானா வரணும். அப்படின்னா தமிழ் எப்படி வளர்த்துருக்காங்க. அதை விட என்ன சொல்றேன், தாமதமா வந்தா என்ன கேட்கறேன்? லேட்டுன்னா என்ன வார்த்தை? இறந்து போனவங்களுக்கு லேட்டுன்னா செத்து போனவங்களை சொல்றது லேட்டு அப்படின்னு எழுதி போடுறாங்க. போடவே கூடாது.
முதல்ல அது பத்திரிகையில லேட்டுன்னு போடவே கூடாது. அது வேற வார்த்தை இருக்கு தமிழ்ல, தெரிஞ்சுக்கணும்ல, சொல்லி கொடுக்கணும்ல. நீங்க தான் தமிழ் வளர்த்த முடியும், தான் கேக்குறேன். அப்ப என்னாச்சு? அப்ப லேட்டுங்கிற வார்த்தை அறியாத பாமர மக்கள் சொன்னா கூட பரவாயில்ல, இந்த நாட்டுல உயர்ந்த அதிகாரி கூட லேட்டு. என்னத்தை சொல்ல இந்த கொடுமைய? அதை விடுங்க, ஒவ்வொரு நாள் சிந்திச்சு பாக்க எத்தனை கதைகள். பொன்னன் விடுதி லேனா பானா மணிமுத்து பிஜிபி பெருமாள் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாருமா என்ற பாடலை முதல்ல சொன்னாரு. நான் பேச்ச மறந்துட்டேன், முதல்ல சொல்லியிருக்கலாம் மரியாதைக்குரிய. ஆமா, லேனா பேனா மணிமுத்து பெருமாள் அவர்கள், பிஜிபி பெருமாள் அவர்கள் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, ஆமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா பாட்டுல மட்டும்தான் இருக்கு. பாட்டே என்ன பாடு வருது நாட்டுல? பாட்டு பட்டுக்கோட்டையார்ல இருந்து, கண்ணதாசன்ல இருந்து, உடுமலை நாராயணகவில இருந்து, மரதகாசியில இருந்து, காமு செரிப்புல இருந்து எத்தனையோ பேர் பாடல்களை எழுதி தத்துவங்களாக கொட்டி வைத்திருக்கிறார்கள். தேட கிடைக்கலையே அப்படின்னு சொல்லலாமா? தேட ஆள் இல்லை, தேட போற வந்து தெருவில் கிடைச்ச மாதிரி அவ்வளவு இருக்கு, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் அதை தேடணும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் இல்லை. அதுதான் பிரச்சனை. நீங்க நம்ம எல்லாம் படிக்கும் போது பாடப்புத்தகத்துல ஒரு கதை தெரியுமா? மாவீரன் அலெக்சாண்டர். மாவீரன் அலெக்சாண்டர். ஏன் அவன மாவீரன்? படையெடுத்த நாடுகள் கூட அவன் கைப்பற்றிட்டான், தோல்விங்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட மாவீரன் அலெக்சாண்டர் இறுதி நாட்கள்ல உடல் நிலக்கு குன்றிய போது பக்கத்துல இருந்த அமைச்சர்கள்கிட்ட ஒரு உத்தரவு போல, கூட இருந்த நண்பர்கள்ட்ட, உதவியாளர்கிட்ட, நான் இறக்க போறேன், நான் இறந்து விட்டால் என் சவப்பெட்டியை மயானம் வரை மருத்துவர்கள் சுமந்து செல்லணும், அது உயர்ந்த தர மருத்துவர்கள் சுமந்து செல்லணும். சரின்னாரு, எல்லாம் சரிட்டாங்க. அடுத்தபடியாக என்னை தூக்கி செல்லும் பாதையிலே நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிற எல்லா ஐஸ்வர்யங்களையும் அங்கங்க கொட்டி வைங்க அப்படின்னு. அடுத்தபடியா சொல்றாரு, என்ன சவப்பெட்டிகளை வைக்கும் போது உடலை மூடி விடாமல் என் கை ரெண்டையும் வெளியில வச்சு தூக்கிட்டு போங்க. இப்ப கடைசியா அவர் சொன்னதுக்கு விளக்கம் கேட்கிறாங்க. ஐயா, இப்ப எப்படி மருத்துவர்களை தூக்க சொன்னீங்களே? ஏன்னா எப்பேற்பட்ட மனிதனையும் மரணத்திலிருந்து எந்த மருத்துவராலும் காப்பாற்ற முடியாது என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால மருத்துவர்களை தூக்கி செல்ல சொல்லுங்க. அடுத்து பொருள்கள் எல்லாம் வீதியில வைக்க சொன்னீங்களே? ஆமா, மாவீரனா இருந்த அலெக்சாண்டர் எதையும் எடுத்துட்டு போல விட்டுட்டு தான் போறான்னு உலகம் சொல்லணும் அப்படின்னு சொன்ன. அடுத்து கை ரெண்டையும் வெளியில வைக்க சொன்னீங்களே? ஆமா, வெளியில விட்டுட்டு போனேன்னு பொட்டிக்கே ஏதாவது நினைச்சிட கூடாது, இல்ல வெறுங்கையோட தான் நானும் போறேன்னு இந்த உலகம் தெரிஞ்சுக்கிறேன், அதனால கையை வெளியே வைங்க. சரி, மாவீரன் அலெக்சாண்டர் தான் செஞ்சாரான்னு பார்த்தா நம்ம நாட்டுல ஒருத்தர் இல்லையா இருந்திருக்கிறாரு. நம்ம வாழ்ந்த காலத்துல நம்ம நாட்டுல, அதுவும் தமிழ்நாட்டுல பிறந்த, ராமேஸ்வரத்துல பிறந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா, அவரை பத்தி எத்தனை கதை சொல்ல, ஒரு நாள் பத்தாது, அவ்வளவு இருக்கு. ஒன்னு சொல்றேன், ராஷ்டிரபதி பவன், ஜனாதிபதி மாளிகை, ஜனாதிபதியா பொறுப்பேற்றுட்டாரு, உள்ள நுழையிறாரு, வாயில் காவலன் ஓடி வந்து காலில் கிடக்கிற செருப்பத்தை கலட்டுறாரு. ஏப்பான்னு நான் தொடச்சு வைக்கிறியா? இதான் என் வேலை, நீங்க திரும்ப வரும்போது நீங்க போட்டுக்கிட்டு போலாம். ஏயா இது ஒரு வேலையா? இதை நான் பாத்துக்க மாட்டேனா? இதுக்கெல்லாம் ஒரு ஆளா? அதெல்லாம் உனக்கு வேலை கிடையாது போன்ட்டார். அவர் பதறி போனார். ஐயா, வந்தது வரும்னு என் வேலையை கலைச்சு முடியல, உன் வேலை போகல, இந்த வேலை வேண்டாம். ராஷ்டிரபதி பவன் என்ற ஜனாதிபதி மாளிகை முழுவதும் மரம் செடி கொடிகள் இருக்கு, அதற்கு தண்ணி ஊத்து 5 வருஷத்துக்கு. இதான் வேலை. 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, ஜனாதிபதி இல்ல, பதவி நீங்கிய பின் அப்துல் கலாம் ஐயா அந்த மாளிகை விட்டு வெளியில வர்றாரு, கையில 2 பெட்டியோட வந்த அவரு இந்த சுத்தமுத்தும் பாக்குறாரு. யார? ஏற்கனவே தண்ணி ஊத்த சொன்னாரா செடிகளுக்கு அந்த தம்பிய. அவரை கூப்பிட்டாரு, தம்பிங்க வாங்க, இந்த 2 பொட்டியும் கழுவிட்டு எடுத்து மகிழுந்தல வைங்க. பூவாளின்னு வச்சிருப்பாரு தண்ணி விடுறதுக்கு, அந்த தண்ணியில கழுவ சொன்னார். அவர் சொன்னார், ஐயா கழுவுனா ஏதாவது நனைஞ்சு போயிட போது உள்ள இருந்து காகிதங்கள் பேப்பர். இல்ல கழுவுனாங்க, அது ஒண்ணும் ஆகாது, அப்படி ஆனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, கழுவிட்டு எடுத்து வைனார். கழுவி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அவர் கேட்கிறார், ஐயா பொட்டிய கழுவ சொன்னீங்கன்னு. இல்லப்பா, 5 வருஷம் நாட்டோட உயர்ந்த பதவி, முதல் குடிமகன், ஜனாதிபதியா இருந்திருக்கிறேன், என் கையெழுத்துட்டு தான் பல வேலை நடக்கும். ஆனாலும் நான் ஜனாதிபதியா இருந்த அப்துல் கலாம் எதையாவது சேர்த்து வச்சிருப்பேன், இந்த உலகம் நினைச்சிடக்கூடாது பாரு, அதனாலதான் கழுவ சொன்னேன். ஜனாதிபதியா இருந்த அப்துல் கலாம் தூச கூட எடுத்துக்கிட்டு போகலன்னு இந்த உலகம் நாளைக்கு சொல்லணும்னு சொன்னாரு. அவர் போல வாழ மனம் இருக்கா? நினப்பு இருக்கா? எப்படி இருந்த மகான்கள், எத்தனை கதைகள். 1 2 வாத்தியாருக்கு படிச்சுட்டு வேலை இல்லாம எத்தனை பேர்? வேலையே இல்லை. ஒரு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு, என்னையா வாத்தியாருக்கு படிச்சா, நீ வாத்தியார் வேலைக்கு தான் போவியா, வேற வேலை இருக்கும் போக மாட்டியா அப்படின்னு திட்டிவிட்டா. மனைவி ரொம்ப சங்கடப்பட்டவன வெறுத்து போய் கிளம்பிட்டாரு, வேற வேலை பார்க்கலாம்னு. போற வழியில ஒரு மாடு கட்டி கிடந்திருக்கு. மாடு கட்டுறதுக்கு பக்கத்துல ஒரு பதாகை, அந்த பதாகையில மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். அப்படி செய்து விட்டால் 1 லட்சம் ரூபாய் பரிசு.
ஆகா வாத்தியார் பார்த்தாரு 1,00,000 ரூபாய் பறிச்சு போட்டிருக்காங்க முயற்சி பண்ணி பார்ப்பான் அப்படின்னு வாத்தியார் மெதுவா போய் மாட்டுக்கிட்ட ஏதோ சொல்லியிருப்பாரு போல மாடு சிரிச்சிருச்சு. அப்புறம் என்ன சொன்னாருன்னு தெரியல, மாடு அழுதுருச்சு. அப்புறம் ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காரு, கடைசியா அத்துக்கிட்டு ஓடி போச்சு 1,00,000 ரூபாய் பரிசு வெற்றி பெற்று வீட்டுக்கு போறாரு. அந்த அம்மா கேட்டா என்னையா எங்க ஓடுங்க, அப்புறம் திரும்பி வந்துட்டேன். இல்ல 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் இந்த பாருன்னு கொடுத்தாரு. அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. 1,000 ரூபாய்க்கு புண்ணியம் இல்லாம வீட்டுல கிடந்தவன் திடீர்னு 1,00,000 ரூபாய் வர்றானே, பையன் வரணும்ல. அந்த பையன் எல்லாருக்கும் வந்திருந்தா ஆம்பளை பண்ணிட்டு பண்ண மாட்டேன் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. வீட்டுல இருக்க பொம்மநாட்டி இதெல்லாம் சரியா செய்யணும், அதுக்கு தான் இந்த வேலை சொல்றது. அப்ப என்னாச்சு கேட்டா, எப்படி 1,00,000 வந்துச்சு? ஒண்ணு இல்ல, ஒரு மாடு கட்டி கிடந்துச்சு, மாட்டுக்கு ஒரு பரிசு வச்சிருந்தாங்க. அந்த பரிசுக்கு போட்டியில வெற்றி பெற்றேன். என்னையா போட்டி? மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். அது சிரிக்கிற அளவுக்கு நீ என்னையா சொன்ன? ஒண்ணு இல்ல, மெதுவா கிட்டத்துல போய் சொன்னேன், நீ தெரியுதா நான் தான் வாத்தியாருன்னு, நீ எல்லாம் வாத்தியாராக்கும் அது நக்கலா சிரிக்குது. அப்புறம் என்ன அழுகிற அளவுக்கு சொன்னேன், நீ என்னைய படுத்துற பாத்தீங்க நான் பட்ட கஷ்டத்தையும் சொன்னேன். அது சரி அழுதுருச்சு. அப்புறம் அத்துக்கிட்டு ஓடுற அளவுக்கு என்ன சொன்னேன்? கேட்டேன், ஒரு வாத்தியார் வேலை இருக்கு வாத்தியார் கேட்டேன், போதுபடா சாமின்னு கிளம்பிடுச்சு. ஏன்னா வாத்தியார்களுக்கும் மாணவர்களுக்கு இருந்த ஒற்றுமை இன்னைக்கு விலக்கி கொண்டு போகுது. ஏன் தானா விலகியதா, யாராலும் காரணமா இருந்தாலும் சிந்திக்கணும் படிச்சவங்க. ஏன்னா மாணவர்களுக்கும் வாத்தியார்களுக்கும் அவ்வளவு ஒற்றுமை இருந்தது. இன்னைக்கு அந்த விரிசலை உண்டு பண்ண யாருன்னு யோசிக்கிறது இல்லை. நம்ம அங்கதான் இருக்கு சிக்கல். ஏன்னா சில வாத்தியார்கள் படுற பாடு, மாணவர்கள் படித்து வைக்கும் பாடு என்ன வேணாலும் நடக்கும் இந்த நாட்டில் என்பதற்கு உதாரணம் ஒவ்வொரு கதையா நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல இருந்து ஒரு விஷயம் வெளியில வர மாட்டேங்குது. நமக்கு இடத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணம் கோழி முட்டை அன்னைக்கெல்ல உடைக்கும். தெரியுமா உங்களுக்கு? போன வருஷம் காவேரியில ஒரு 6.5 கோடிக்கு தடுப்பணை வெட்டினாங்க. 6.5 கோடி 3 மாத்தையில தண்ணி வந்து அதாத்துக்கு அடிச்சுட்டு போயிடுச்சு காவிரி பூம்பட்டினத்துக்கு. மக்கள் பணம். யாராவது ஏதாவது கேட்டோமா, ஏன்டா உடச்சின்னு கேட்டீங்கன்னா கேட்கல. பாராளுமன்றம் பல ஆயிரம் கோடிக்கு கட்டினது புது பாராளுமன்றம். அது 2வது மாதத்துல பெஞ்ச மழையில நடுவ ஒழுகிருச்சு. கடைசியா ஒரு வாலியை வச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லா நாட்டோட பெருமை. அதை விடுங்க, இப்ப கொஞ்சம் மார்கழியில பெஞ்ச மழையில விருத்தாச்சலம் விழுப்புரம் பக்கத்துல இருந்து ஒரு ஆத்துல 16.5 கோடி கட்டினால ஒரு பாலம் சுவாகா. பாலம் இருந்த இடமே தெரியல. 16,000 கோடி. சிந்தித்து பாருங்கள் மக்களோட வரிப்பணம். அந்த ஆத்துக்குள்ள இருந்த ஒரு கோயில் அடிபடாம இருக்கு. அந்த ஆத்துக்குள்ள ஒரு கோயில் கட்டிருக்காங்க, அது பல 100 ஆண்டுகளுக்கு முன்னே. அந்த கட்டணம் அதுக்குள்ள உடையாம இருக்கு. 16,000 கோடிக்கு மக்கள் பயணிக்கிற சாலை பாலம். ஒரு வண்டி போயிருந்தா, ஒரு பள்ளிக்கூட வேன் போயிருந்தா, ஒரு பேருந்து போயிருந்தா என்ன கெதின்னு சிந்திச்சு பாருங்க. வரும் முன் காவாதான் வாழ்க்கை எரி முன்மூத்து வைத்த போல கெடும்னாரு வள்ளுவர். குன்றக்குடி யானை தீயில கருகிருச்சு, பழனியில யானை செத்து போச்சு. இப்பதான் அந்த திருநெல்வேலி ராஜபாளையம் அந்த கோயில இருந்து ஒரு யானை செத்துருச்சு. இப்படி யானையெல்லாம் கோயில் சாகுறது நியாயமா? ஏன் சாகுதுன்னு யோசிச்சோமா? யானை ஒரு நாளைக்கு 18 மைல் நடக்கணும், அது கூட்டமா வாழணும். ஒரு குட்டியை ஈன்று விட்டு ஒரு யானை தாய் இறந்து விட்டா கூடி இருக்கிற மத்தவை அந்த குட்டியை வளர்க்கும். அப்படி சேர்ந்த பண்பாடுடைய அந்த விலங்கை காலில் கட்டி போட்டு வளர்க்கணும். எல்லாம் பெருமை. நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணம் கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். இருந்தாலும் எத்தனையோ விஷயங்கள் சொல்லிட்டே இருக்க நேரம் தர கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, தலையெல்லாம் கண்கள் கொள்ளும் தலையாகுமா.
நிறைய கதைகள் எல்லாம் தத்துவங்கள் நிறைய சொல்லலாம். சொல்லிட்டே இருந்தா காலம் போயிட்டு இருக்கு. நேரம் நிக்காதுல்ல. காலம் நேரத்துக்கு முக்கியம். காலம் அரிதன்னு வள்ளுவர் ஒரு அதிகாரமே வச்சாரு. அப்படிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை அதிகாரமா நடத்தக்கூடாது. வள்ளுவர் வச்ச அதிகாரம் தேவைதான். அதிகாரம் வேற விதமா போயிடக்கூடாதுன்னு சொல்றேன். பாட்டி வட சுக்காதையில இருந்து பக்குவமா நடந்துக்கிறதுல இருந்து வாழ்க்கையில எத்தனை தத்துவங்கள் அத்தனை தத்துவங்கள் விதைத்தார்கள். யாருக்கு ஒரே ஒரு பாடம் ஒன்று வைக்கணும். குமுதம் போல் வந்த குமரியே முகம் குங்குமமாய்ச்சி வந்தது என்னவோ மணவண்ண திரை கனவு கண்டதோ வருகிறான் காவலன், அவனை சந்திக்கணும். ஆனா நாடு வேளாண்மை இந்த நாடு விவசாயம் சோறு ரொம்ப முக்கியம். சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? ஐயோ சாப்பாடு தான் முக்கியம். சோறு சோறு அப்புறமே ஜங்கா 3 மாசம் தெரிய வேண்டியது. ஆனா உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வோர். 25 வருஷத்துக்கு முன்னால எல்லார் வீட்லயும் விதை நெல் வச்சிருந்தோம். விதை நெல் பட்டறை வெட்டி இல்லையா? விதை நெல் இப்ப யார் வீட்டுல விதை நெல் இருக்கான்னு கேளுங்க. விதை விற்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான். அவன் அரசாங்கம் மூலமா கொண்டு வந்து யூனியன்ல விற்கிறாங்க. அது சரி, விதை நெல்லை வாங்குறமே, அந்த நெல்லை விளைய வச்சு மறு வருஷம் போட்டா விளையுமான்னு பார்த்தா விளையல. அப்புறம் திரும்ப திரும்ப அவர்கிட்ட தான் நம்ம வாங்கணும் விதை. அப்படி விதை நெல்லுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை விலை ஏத்துறேன். அதுக்கு பயன்படுத்துற உரத்துக்கு விலை இருக்கு, பயன்படுத்துற அத்தனை மருந்து பொருள்களுக்கெல்லாம் விலை இருக்கு, விளைய வைக்கிறதுக்கு வேலை ஆட்களுக்கு கூலி இருக்கு, இயந்திரங்களுக்கு கூலி இருக்கு. அந்த விளைய வைக்கிற நிலத்துக்கு
இதுக்கு அரசாங்கத்துக்கு வரி வாயிலா கட்டுறோம். இவ்வளவும் கட்டி விவசாயி வெம்பாடுபட்டு விளைய வச்சு நெல் கொண்டு போனா விலை வேற ஒருத்தன் சொல்றேன். ஓ நெல்லுக்கு இவ்வளவுதான் விலை கொடுத்தா விற்கலன்னா போனோம். வாங்கி விற்கிறேன் பூரா கோடி சொன்னா இருக்கு அந்த நாட்டுல தரகு வேலை பார்க்க. எங்க வயசுல போற உலகம் விவசாயியுடைய வாழ்க்கை உயரணும்னா விளைய வைக்கிற எந்த பொருளா இருந்தாலும் சரி, நெல்லு சரி, காய்கறி சரி, பூ சரி, எதுவா இருந்தாலும் உற்பத்தி செய்யறது விளை வைக்கணும். அப்பத்தான் அவர்கள் வாழ்க்கை உயரும், இந்த நாடு முன்னேறும். வேளாண்மையை கைவிட்ட நாடெல்லாம் பிச்சை எடுக்குது. இதுக்கு மேலே விவசாயிகளை நீங்க காப்பாத்தலைன்னா அவ்வளவுதான். நான் ஒண்ணும் சொல்ல முடியாது, ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. சொல்றது இருக்குல்ல. அப்ப விவசாயி தானே மிக முக்கியம். அப்படிங்கறதுனால தயவு செய்து வருகிறான் காவலன். மன்னரு வேட்டைக்கு போலான்னு நினைச்சாங்க. மழை வந்தாலும் வருமேனு ஒரு வான சாஸ்திரம். கீழே மந்திரி ஒருத்தர் இருப்பார்ல, மந்திரிக்கானது வரும் பொருள் உரைத்தல். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு சொல்றவங்க மந்திரி. அது அந்த காலத்துல. இப்ப எல்லாம் மந்திரி அப்படியே இருக்காங்க, நமக்கு என்ன ஒண்ணு சொல்ல முடியல. இருந்தாலும் பாருங்க, மந்திரி சொன்னாரு வான சாஸ்திரத்தை எல்லாம் பார்த்துட்டு மழை வராது மன்னா நீங்க வேட்டைக்கு போகலாம். மன்னருக்கு ஒரு பரிவாரத்தோட கிளம்பிட்டாரு வேட்டைக்கு. வேட்டைக்கு போற போது ஒரு விவசாயி பாவம் ஒரு கிழிஞ்ச கோவணத்தை கட்டிட்டு தோல்ல ஒரு மண்வெட்டி வச்சுக்கிட்டு தலையில ஒரு கூடையோட கையில ஒரு கழுதையை பிடிச்சிக்கிட்டு வர. அவர் சும்மா இருக்கக்கூடாது. மன்னரை பார்த்து சொல்றாரு, மன்னா இன்னைக்கு போகாதீங்க, மேகம் ஒரு மாதிரியா திரண்டு வருது, அநேகமா இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வந்துருந்தா. அட போய் மந்திரியே சொல்லிட்டான் மழை வராது, நீ ஏமாத்துறான் அப்படின்ட்டு போனாரு. விவசாயி சொன்ன மாதிரி மழை வந்துருச்சு. நனைஞ்ச அரண்மனைக்கு வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம், ஒரு பக்கம் சங்கட்டம். மந்திரி சொன்ன மழை வராதுன்னு, அது நடக்கல. மழை வரும்னு சொன்னாரு விவசாயி, நடந்து போச்சு. மழை வர்ற விஷயம் விவசாயிக்கு எப்படி தெரியும்? கூப்பிட ஆளு விட்டு அவன விவசாயியை கூப்பிட்டு எப்படியா நீ சொன்ன மழை வரணும் உனக்கு எப்படியா தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கிறாரு மன்னர். அதுக்கு அவர் சொல்றாரு, எனக்கு என்னங்க தெரியும், எனக்கு என்ன தெரியும், நாங்கெல்லாம் நிலம் கிடந்தா உழுதோம், வந்து விளைஞ்சதை அறுத்தோம், வந்து அதை விட்டு விதிய இடத்துல செத்தோம், எங்க தலையில ஏறிட்டாங்க, ஒன்றும் புரியல. அதனால எங்க வீட்டு கழுதைக்கு தெரியும் இங்க மழை வர்ற விஷயம்னா. கழுதைக்கு மழை வர்ற விஷயம் தெரியுமா? எப்படி? அவன் நீங்க வரும்போது ஒரு கழுதை கையில பிடிச்சிட்டு வந்தல, ஆமா, அந்த கழுதையோட காது இப்படி நீட்டி இருந்துச்சு. கழுதை காது இப்படி நீட்டி இருந்தா மழை வரும். அதை வச்சுட்டாங்க நானும் சொன்னேன்னு விவசாயி சொல்ல. மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏற்கனவே மந்திரி ஒருத்தர் இருந்தா இல்ல, அவனை தூக்கிட்டு கழுதையை மந்திரி ஆக்கிட்டாங்க. ஆமா, மழை வர்ற விஷயம் கழுதைக்கு தெரிஞ்சு வச்சு என்னதுக்கு மந்திரி அப்படின்னு மந்திரியை தூக்கிட்டு கழுதையை மந்திரி ஆக்கியாச்சு. கழுதையை மந்திரி ஆக்கினது போதும், நம்ம நாட்டுல கண்ட கண்ட கழுதையெல்லாம் மந்திரி பதவி கேட்குது. இருந்தாலும் இப்படி போகுது. என்ன சொல்லலாம் சொல்லிட்டே இருக்கலாம். சுந்தரம் நிறைந்த கும்பம் பொன் சிறந்த இவன் எந்த உலகிற்கு ஏன் வந்தான்? சுந்தரம் நிறைந்த கும்பம் பொன் சிறந்த மங்கை இவன் இந்த உலகிற்கு வந்தான். அந்த ரவி முந்த தேவன் சுந்தரி முழந்த தேவன், அந்த ரவி முந்த தேவன் சுந்தரி முழந்த தேவன், அந்த ரவி முந்த தேவன் சுந்தரி முழந்த தேவன், இதிரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த, இதிரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த, சுந்தரம் நிறைந்து தகுந்த பொன் சிறந்த தங்கள் ஜீவன் எந்த உலகிற்கு ஏன் வந்தான்? ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கப்படாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. அதை விட ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு ஒரு தடையே இருந்துச்சு. அதை போராடி வாங்கின பெருமக்கள்லாம் வீதியில வேற வைக்கான். அதுக்கு யார் இடைஞ்சலா இருந்தாலும் அவன் தான் இப்ப முதன்மையா இருக்கிறேன். எங்க போய் சொல்றது? உலகம் போற போக்கு. இந்த நல்லத நாடு விரும்பல, கெட்டது எதுவோ அங்க ஒரு கூட்டம் சேருது. சாராய கடை வேணாம்னு 100 பேர் போராடினா வேணும்னு 150 பேர் போராடுறேன். உருப்பிடுமான நாடு. பாத யாத்திரை குழு வச்சிருக்கிறீங்க, நாடகம் பழனிக்கு புறப்பட போறீங்க, பார்த்து போங்க. சாலை ஓரம் புறம் பாட்டிலாத்தான் கிடக்கு, அதை உடைக்காத இடம் பாக்கி இல்லை. அதை சீர்திருத்தம் செய்வோம்னு யாருக்கு எண்ணம் இல்லை. களை எடுக்கணும், வயலுக்குள்ள இறங்கணும், நாட்டுக்கு போகணும், கம்மாக்கி போகணும், அத்தனை வேலை இருக்கு. ஆனா அந்த நாட்டுல பாட்டில் உடைச்சு போடாத இடம் பாக்கி இல்லை. சாராய கடை எங்கெங்க வரக்கூடாதோ அங்கெல்லாம் வந்துருச்சு. நமக்கு என்னத்துக்கு? நீங்க பாருங்க, மது இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம், போதை இல்லாத நாடா உருவாக்குவோம்னு சொல்றாங்க. ஆனா விற்கிறதா விற்கிறாங்க. நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. அரசாங்கம் மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கருதி எழுதி வச்சு விற்குது. அப்புறம் காவல்துறை ஒரு பக்கம் மது இல்லாத போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம், யாரும் போதையோட போகாது எடுத்து முன்னால நின்று தடுக்கிறாங்க. இங்க பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டு இந்த மக்களை முட்டாளாக்கி யார் நெத்தியில நாமும் போறீங்க? எப்ப புரியும் இந்த மக்களுக்கு? எப்ப புரியும்? பதவியை பெற வரைக்கும் என்னென்னமோ சொல்றது, பெற்றதுக்கு அப்புறம் அந்த வேலை எங்க வரைக்கும் போக வேண்டியது. சரி, வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம், பட்டுப்பட்டு சிந்திப்போம். எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அரசு. தெரியுமா உங்களுக்கு? அதிகாரம். நான் என்ன பேசணும், நான் என்ன பாடணும், நான் என்ன உடை உடுத்தணும்,
நான் என்ன செய்யணுங்கிறத அத்தனை யாரோ ஒருத்தர் தீர்மானிக்கிறேன். உங்களுக்கு உதாரணம் சொல்லவா? ரேஷன் அரிசியில ஒரு கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசி சேர்த்தாச்சு. செறிவூட்டப்பட்ட அரிசினா என்ன அர்த்தம்? மரபணு மாற்றப்பட்ட அரிசி. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? சத்தான அரிசி. ஏன் நமக்கு சத்தான பொருள் எதுவும் இல்லையா? சத்தான பொருள் எவ்வளவோ இருக்கு. ஆனா இரும்பு சத்து வேணும்னு 100 கிலோவுக்கு 1 கிலோ சேர்த்தாச்சு. அந்த 1 கிலோ அரிசி செறிவூட்டப்பட்ட அரிசி யார் தயார் பண்றா? அமெரிக்கா பில்கேட்ஸ் நிறுவனம். அமெரிக்கா பில்கேட்ஸ் நிறுவனம் தயார் பண்ணி தமிழ்நாட்டில் உன்னால கொடுக்கணும்னு என்ன நம்ம முருகனுக்கு வேண்டது வச்சுட்டேன் யோசிக்கணும்ல. எத்தனை கோடி பேர் ரேஷன் அரிசி சாப்பிடுறாங்க? ஏழை வயிற்றுல அடிக்கிறது இதெல்லாம் காரணம் அவன் கொடுக்குற கமிஷனை வாங்கினதுக்காக. நான் பேசினா பொல்லாதவன், நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்பிக்கெல்லாம் உடைக்கும். சரி, இது இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு சொல்ல அவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த நாட்டுல அத்தனையும் கடனா இருக்கு. நாடு கடல்ல இருக்கு. ஏத்தா மகளிர் மன்ற சுய உதவி குழு எத்தனை பேர் எத்தனை குழுல இருக்குன்னு தெரியல. நம்ம எடுக்கலைனாலும் நம்ம எடுத்து இன்னொருத்தட்ட கொடுத்து படாத பாடு. சும்மா சொல்லாதீங்க, சும்மா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? பெண்கள் சமுதாயம் முன்னேற வேண்டும்னு வழியக்க கொண்டு வந்து கடன் கொடுத்தேன். நீங்க நல்லா இருக்கணும்னு கடன் அவங்க கேட்கல. யாராவது கேட்டாலும் எங்களுக்கு உணவு கடன் கொடுங்கன்னு கால்படி அரைப்படி அரிசி இருந்தா ஆக்கி போட்டு புருஷ பிள்ளைகளுக்கு கூலி வேலை பார்த்து குழச்சிக்க. அந்த பிள்ளைகளுக்கு வழியக்க கொண்டு வந்து கடனை கொடுத்துட்டு பொழுது விடியும் வாசல்ல உட்காந்துறேன். வயிற்றுல நெருப்ப கடிக்கு வெளியில வருதுங்க. எத்தனை பேர் இன்னும் கடன் கட்டி முடிக்க முடியல? கடன் கட்டல இல்ல. கடன் கொடுத்து வாழ வைக்கணும், உயர வைக்கணும்னா அந்த குழுவுல யாராவது ஒருத்தர் கடன் வாங்கலாம்னா கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் வாங்கினா தான் கொடுப்பாங்க. நிர்பந்தம் இல்ல. எவ்வளவு பெரிய கொடுமை. வாங்குறது வேண்டாம், வாங்குறவங்களுக்கு கொடுக்கணும், கடனை குறைக்கணும். அதான் நியாயம். அப்ப அவங்க முன்னேறணும் இல்ல. அப்ப இதை போட்டு வேலைக்கு வாதிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதுல ஒரு சின்ன ஒரு டவுட். ஏன் பெண்களுக்கு மட்டும் அதை கொடுக்குறாங்க, ஆண்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே? நீங்களே சொல்லி தண்ணியை போட்டு கட்ட மாட்டேங்கிறீங்களா? அந்த பிள்ளைய மான மரியாதைக்காவது எங்கிட்ட கடனை உடனே வாங்கி வேலைக்கு தெரியுமா உனக்கு? என்னப்பா பெண்கள்கிட்ட கொடுத்துட்டு பெண்கள் என்னென்ன படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சில விஷயம் சொல்ல முடியாத வேதனை எல்லாம் இருக்கிறது. எனக்கு தான் இந்த செய்தி பூரா வருது. நீங்க தான் சொல்லுவீங்க, நீங்க தான் சொல்லணும்னு எனக்கு தான் செய்தி வருது. நல்லா யோசிங்க. தாய்மார்கள் பூரா கடை, தகப்பமார்கள் பூரா கடை, ஊரு கடை, மாவட்டம் கடை, மாநிலம் கடை, மொத்த நாடே கடல்ல இருக்கு. ஆனா தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. நாட்டை ஆண்டையம் பூரா கோடி சொல்றாரு. எப்படி என்ன வேலை பார்த்தாங்க? அவங்களுக்கு எப்படி பணம் வந்துச்சு? ஏன் யோசிக்கல நீங்க? 1000க்கும் 500க்கும் உங்களோட உரிமையை வித்ததனுடைய விளைவு எங்க வந்து நிக்குது? ஒவ்வொரு நாட்டுக்கும் உளவுத்துறை இருக்கு. 2 பேரும் படிச்ச உள்ளதானே. ஒவ்வொரு நாட்டுக்கும் உளவுத்துறை இருக்கு. உலகத்துல மிகச்சிறந்த உளவுத்துறைனா எதை சொல்லுவோம்? மிகச்சிறந்த உளவுத்துறைனா எதுன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் நாடகம். ஏன் இந்த சிந்தனை இல்லை? உளவுத்துறையில மிகச்சிறந்தது மொசாட்டோன்னு. மொசாட்டோங்கிற உளவுத்துறை யார் அவன் அப்படின்னு அதை பத்தி சிந்திச்சு பாருங்க. அப்புறம் புரியுது. இனிமேல குழுவுல கடை வாங்காது, கொஞ்சமா வாங்காது. என்ன பாண்டு என்ன வேலை? காட்டுக்குள்ள இருந்து வர கையை உற்சாகப்படுத்தி அனைத்து ரசிகர்களுக்கு மனமாக நன்றி தெரிவித்துக் கொண்டு மண்ட மேல பூ காதுல கொட்டை கையில வச்சிருப்பது கட்ட. காட்டுக்குள்ள இப்படி ஒரு ஆளை நம்ம பார்த்ததே கிடையாது. சரி, இவர் மண்ணு பூண்டே கிடையாது. மனிதரில பூண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நமக்கு 6 அறிவு. அவருக்கு எத்தனை வந்தா தான் தெரியும். மண்ட மேல கொண்ட போட்ட சாமி யாரையா? மண்ட மேல கொண்ட போட்ட சாமி யாரையா? பணம் 10 செய்யும், பணம் பாதாள வரைக்கும் பாயுங்க. கோச்சுக்காம ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்துருங்க. ரொம்ப கலந்து போயிருச்சு. வந்துருங்க. தயவா கேட்க வேண்டியிருக்கு. என்ன செய்ய? நாங்க காட்டுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்கோம். யார் நீங்க? எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கும் பிள்ளை. யாருக்கு பிள்ளை நான் கேட்டேன். அப்புறம் யாரையா தாங்கள்? ஏன் நீங்க சொல்லப்படாதா? கேட்டீங்களா? நீங்க சொன்னீங்களா? நீங்க கேட்டா நான் சொல்ல போறேன். நீங்க சொன்னா நான் கேட்க போறேன். நான் சொல்லிட்டே இருக்கேன். நான் கேட்டுட்டே இருக்கேன். நான் சொன்னதை கேட்டு தாண்டி இவ்வளவு பேர் கை வச்சிருக்காங்க. அப்படிங்கிறீங்க? ஆமா. மண்ட மேல கொண்ட மேல பூ, காதுல கொட்டை, கையில வச்ச கட்டை, ஆமா, கழுத்துல மாலை, ஸ்ப்ளா கட்டைக்கு பேர் இருக்கு.
பதி மாதா லயம் பிதா. பாட்டுக்கு தாளம் முக்கியம், சோத்துக்கு உப்பு எப்படி முக்கியமோ, ஆனா உப்பு கூட உப்பா இல்ல இந்த நாட்டுல. அது கூட கலப்படம் தான். உலகமே கலப்படத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் உப்பு கடற்கரையில இருந்து வண்டியில கொண்டு வந்து உப்பு வித்தாரு. ஆமா, அதை சாப்பிட்ட வரைக்கும் யாருக்கு நோய் இல்லை. எந்த நோயும் கிடையாது. உப்பை பெரிய வடிவப்படுத்தி சந்தைப்படுத்தி அழுக்கா இருந்த உப்பை வெள்ளையாக்கணும் ரசாயனத்தை பயன்படுத்தி அந்த கல்லா இருந்த உப்பை தூளாக்கி அதுக்கு பொடியாக்கிட்டாங்க. அதுல வந்து சால்ட்னு ஆங்கிலத்துல பேர் வச்சு கடை வழியா விக்குது. சும்மா வித்தாலும் பரவாயில்ல. அயோடின் என்ற நச்சு வேதிப்பொருளை கலந்து விற்கப்படுது. அந்த அயோடின் உப்பு தான் அத்தனை நோய்க்கும் காரணம். பாத்தீங்களா? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதை வித்தாலும் காசு கொடுத்து வாங்குறோம். அதனால எப்படி வித்தாலும் நம்மளுக்கு வியாபாரம் ஓடுது, வாங்குறது வாங்கிட்டே இருக்காது அப்படிங்கிற ஒரு நோக்கம். அந்த காலத்துல ஒரு வீட்டுல 15 பிள்ளை 12 பிள்ளை இருக்கும். வியாபாரம் செய்யறவர்கள் வாங்குறவருடைய நலனை கருத்தில் கொள்ள வேண்டும். காசு கொடுத்து வாங்குற நம்மளுடைய ஆரோக்கியம் கெட்டு போகாம இருக்கான்னு பாக்கணும். அதுதான் விலை குறைதானே பாக்கணும். பழங்கள்லாம் அதுலயும் கடைந்துடுறாங்க. ஆமா, திராட்சை பழத்துல விதை இல்ல. விதை இல்லாம எப்படி வந்துச்சுன்னு யாராவது கேட்டோமா? கிடையவே கிடையாது. விதை இல்லாம ஒரு பொருள் உற்பத்தி ஆகாது. வித்து இல்லாத சம்பிரதாயம் கீழும் இல்லை மேலும் இல்லை. மேலும் இல்லை, எங்கேயுமே கிடையாது. இல்ல இல்ல. ஆனா விதை இல்லாம எல்லாம் வந்துட்டு இருக்குல்ல, பூரா செயற்கை. யோசிக்கணும்ல. விதை இல்லாத திராட்சை பழத்தை தொடர்ந்து சாப்பிட நாளைக்கு பிறக்க போற பிள்ளைகளுக்கு விதை இல்லாம போகுதான். ஆமா, பிழை விதை இல்லாம 2 3 பிள்ளை தெரியுது. தெரியுதுல்ல? ஆமா, சட்டப்படி செஞ்சா அந்த நாட்டுல எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் செய்யலாம். ஆமா, அத சட்டப்படி செய்யணும். சட்டப்படி செஞ்சா எவ்வளவு பெரிய தவறு வேணாலும் செய்யலாம். ஆனா யாருக்கும் தெரியாம செஞ்சோம்னா ஐயா வந்து ஞாபகப்படுத்திட்டு ஊருக்குள்ள சீட்டாடுனா புடிச்சு கொண்டே உள்ள வைக்குது காவல்துறை. அது தப்பு. ஆமா அப்படின்னு. அப்ப ஊருக்குள்ள சீட்டாடுறத புடிச்சு உள்ள வைக்கல காவல்துறை. ஆன்லைன் ரம்மின்னு அலைபேசியில கொண்டாந்து 150 பேருக்கு மேல செத்து போனாங்க. இன்னைக்கு கிடையா செய்தி கவனிக்கா விட்டாச்சு. அப்ப இப்படி அதுல விளையாண்டு இத்தனை பேர் சொத்தை இழந்துட்டு சாப்பிட்டு அதை விட பெரிய கொடுமை. சென்னையில ஒரு பொண்ணு செத்து போனா விட்டுட்டு 30 லட்சம் ரூபாய்க்கு நகையை வித்துட்டு சீட்டாடிட்டான். அது அந்த ஆன்லைன் ரம்மியில செல்போன்ல 30 லட்சத்தை தோத்ததுக்கு அப்புறம் இனிமே உயிர் வாழக்கூடாதுன்னு செத்து போறா. தேவையாது. இது உலகம் பூரா பாத்துட்டு இருக்கு. ஆமா, இது சிற்றூருக்கு தான் தலைவர். எங்க அப்பா நாட்டுக்கு எங்க அப்பா தலைவர் கிடையாது. இருக்கிற 10 குடிசை அவங்களே எங்க அப்பா பேச கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆளாளுக்கு சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. ஒன்றும் செய்ய முடியல. பிரச்சனை இல்ல. அதை வந்ததை காப்பாத்திக்கிறதா பெரிய விஷயம். நான் பாரு மேலூர்ல இருந்து வரேன் தம்பி. மதுரை பக்கமா? மதுரை பக்கம் ஒரு மேலூர் இருக்கு, இளைய மேலூர் இருக்கு. இன்னும் இங்கிட்டு பாருங்க இழுப்பூர் பக்கத்துல ஒரு மேலூர் இருக்கு. ஓஹோ, ஊருக்குள்ள பல பேர்கள் உண்டு. மேலூர்னா கொட்டாம்பட்டி மேலூர். தமிழ் பேர்கள் உலக நாடுகள் எல்லாம் இருக்கு. ஆமா, தெரியுமா? பாண்டிய நாடுன்னு சொல்றேன். பாண்டிங்கிற பேரு சைனாவுல இருக்கு. ஆமா, அப்ப தமிழன் இங்கெல்லாம் கால் வச்சிருக்காங்க. கால் வச்ச இடத்துல கூட காப்பாத்திட்டு இருக்கான். எல்லாத்தையுமே வீணடிச்சிட்டு இருக்கான். தமிழ் வாழ்றேன்னு எழுதியிருக்காங்க. வேல் உலகம் தேவலோகத்துல இருந்து வரேன். நான் பூலோகத்துல இருந்து வர்றேன். என்ன வேலையா வந்தீங்க? எங்க அப்பா அம்மா காட்டுக்கு போச்சோன்னா காவலுக்கு வந்திருக்கான். அப்பா பேரு நம்பியார். அம்மா பேரு நங்கை மோகினி. உங்க பேரு வீரத்தேவன். நம்பி போனா நீங்க? அண்ணன் தம்பி 7 பேரு. பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி ஒரு நாள் காட்டுக்கு ஓட்டைக்கு போனோம். காட்டுக்கு வேட்டைக்கு. போன இடத்துல பாருங்க சாமி, பெரிய வெதர், பெரிய புதர். வாயில தெப்பைய போட்டு பொசுக்க நான் என்னதான் சொல்றது. பெரிய புதருங்க. புதருக்கு பக்கத்துல வள்ளிக்கிழங்கு தோண்டனா பள்ளம். பள்ளத்துக்குள்ள வரல குழந்தை இருக்கும். தூக்கி பார்த்தா பொம்பளை பிள்ளை. வள்ளி கிழங்கு தோண்டப்பட்ட பள்ளத்துக்குள்ள குழந்தை. சத்தம் கேட்டுச்சா? குவா குவான்னு கத்துச்சா? குகா குகான்னு கத்துச்சா? குகா குகா குகா. வழக்கமா குழந்தை எல்லாம் குவா குவான்னு கத்துறாங்க. ஆனா அது குகா குகான்னு கத்துது. குகாங்கிற வார்த்தையை திருப்பி போட்டா என்ன வரும்? காகு. காகுன்னு கத்தக்கூடிய பறவை மயில். மயில் யாருக்கு சொந்தம்? முருகப்பெருமானுக்கு. அப்ப முருகனுக்கு இந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அந்த முருகப்பெருமானுக்காக தான் தினம் வச்சிருக்க. தினை காவலுக்கு தான் தங்கச்சி வந்திருக்கு. நங்கனி காவலுக்கு தான் நான் வந்திருக்கேன். காரணம் இல்லாம தோரணம் கட்ட மாட்டாங்க. தோரணத்துல 2 விஷயம் இருக்கு. என்ன? மாயில கட்டுறான், வேப்பிலை கட்டுறான். வேப்பிலையில யாரு குடி இருக்கா? மாவிலையில யாரு குடி இருக்கா? வாழை மரம் கட்டுறான். வாழை மரத்துல யாரு குடி இருக்கா? பாத்தீங்கன்னா தென்னை மட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு தொங்க விடுவான். எல்லா இடத்துலயும் வாழையடி வாழையாக இருக்கணும். ஒரு கன்று தான் ஈனும் இல்லையா? ஒரு தாள் தானே. வாழை மலடின்னு பெண்களுக்கு பேர் உண்டு. யாருக்கு? ஆம்பளை பிள்ளை மட்டும் பெற்றா அந்த பெண்ணுக்கு மலடின்னு பேரு. பெண்ணும் பெறணுமா? பெண்ணுதான் உற்பத்திக்கானவளா இலக்கியம் சொல்லி கொடுக்குது பாரு. அது மாதிரி வாழைகளை பெண்ணு ஒரு பெண் குழந்தையை பெற்றது. நான் தான் கொலைப்படுறேன் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே. ஏன் பொண்ணு ஒரு கல்யாணம் பண்ண பிறந்த போது பிரம்மச்சாரியா இருக்குடா. காலத்துல 52 கட்டினேன். ஆனா உடம்பு இடைக்கவே இல்லையே. சாப்பிடுவீங்க. அப்ப என்ன ஆச்சு பாருங்க. பொம்பளை பிள்ளை இருந்தா சொல்லாமலே சில விஷயங்களை செய்யும். ஆமா, முத நாள் குடிச்சிட்டு வச்ச கோவலைய மறுநாள் வரைக்கும் கழுவாம வைக்கலாம் வீட்டுல. வந்ததுக்கு அப்புறம் கேட்டேன், ஏன்டா அதை கழுவப்படாதுன்னு. அது உங்க வேலை அப்படின்ட்டேன். அப்பா நான் வச்சுட்டு போனோம்னா அது அவர் கழுவப்படாம. நீதான் கழுவணும். நீதான் வச்சுட்டு போனா
இப்படி பிள்ளைகளை பெத்தா எப்படியா இருக்கு? ஆனா அதே பொம்பளை பிள்ளை இருந்தா செய்ய வயித்துல பிரண்டே வச்சு கட்டணும். அது மாதிரி மாவிளை தோரணை மாவிளையில அழகான ஒரு வாயு பிறக்குது. அதனாலதான் நிலப்படியில மா இலைய கட்டுறதுனால வேப்பலை. இப்ப கொரோனா வந்தோன்னு வேப்பலையே மஞ்சள் தான் தெளிச்சான். வேப்பலை மகாசக்தி பராசக்திக்குரியது. அதை விட வேப்ப மரம் நம்ம நாட்டுல என்ன அறிவார்ந்த பெருமக்களே, வேப்ப மரம் இப்ப நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல நம்ம பகுதியில மட்டும் இல்ல எல்லா பகுதியிலையும் நிலையா யாரும் கடைபிடிக்காத. ஏன் பிடித்தான் ஓம்பிடித்தான்னு சொல்லாம உங்கோட்டி எங்கோட்டு இருக்கு. உங்கோட்டி இடம் இங்கோட்டி இடம்னு அது வச்சுக்கிறான். மொத்தமா வேற நாட்டுக்காரன் கொண்டாட முடியாம இருக்கு. யாருனால? நம்மளால இல்ல. நம்ம பூரா விட்டுட்டு வாய பழந்துகிட்டு இருந்துட்டோம். வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் போய் அவரோட சேர்ந்த 13 பேர் லண்டன்ல வழக்கு தொடுத்து அத்தனை ஆண்டு காலங்கள் போராடி பெற்று வந்தது வேப்ப மரம் நம்ம நாட்டுல நிக்குது. இல்லைன்னா அமெரிக்காக்காரன் காப்புரிமை பெற்றுட்டான். தெரியுமா அந்த கதையெல்லாம்? யாருக்குமே தெரியும். நாங்க தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்றீங்க. நீங்க உங்க என்ன பண்ண சொல்றீங்க? அப்ப வரலாறு என்னன்னு பாரு. வேப்ப மரம் இன்னைக்கு நிம்மதியா இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்மாழ்வார் அவரோட சேர்ந்த 13 பேர். அத்தனைக்கு வரலாறு. சரி போட்ட இங்க வந்திருக்கு. நீங்க எல்லாம் காவலுக்கு வந்திருக்கீங்க. காவலுக்கு நாங்க வந்திருக்கேன். நீங்க யாரும் உங்க பேர் என்ன? என்ன தொழில் பண்றீங்க? திருலோக சஞ்சாரி பிரம்மச்சாரி. திருலோக சம்சாரியா? சஞ்சாரமா குடும்பத்தை சஞ்சாரமா நான் எல்லா உலகத்துக்கும் போற ஆளுன்னு சொல்றேன். எல்லா 17 போவீங்க. உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். நேற்று நடந்தது, இன்னைக்கு நடக்கிறது, நாளைக்கு நடக்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா? எனக்கும் தெரியும். என்னன்னு நாளைக்கு என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியும். நாளைக்கு என்ன நடக்காதுங்கிறது எனக்கு தெரியும். நாளைக்கு என்ன நடக்கும்? ஆடு நடக்கும், மாடு நடக்கும், மனுஷன் நடப்போம். இதெல்லாம் இயற்கை யதார்த்தமா எல்லாருக்கும் நடந்தே போகும். நாளைக்கு என்ன நடக்காது? போஸ்ட் மரம் நடக்காது, புளிய மரம் நடக்காது, கட்டி வச்ச கட்டடம் எதுவுமே நடக்காது. அறிவு கிட்டீங்களா நீங்க? இப்ப என்னத்த சொல்றது? ஆடு மாடு நடந்தா அதுகளுக்கு பேரு கால்நடைன்னு பேரு. ஆமா. மனுஷன் நடந்தா கால்நடைன்னு சொல்றோமா? சொல்ல முடியாது. அப்ப ஏன் மனுஷனும் காலால தான் நடக்கிறேன், ஆடு மாடுகளும் காலால தான் நடக்குது? அது 4 கால நடக்கிறனால கால்நடை. நம்ம 2ல வர 2 குறைச்சறான்ல, அதை மாத்தி வச்சிருக்கேன். அப்ப பறவை எல்லாம் 2 கால நடக்குது. அப்ப அது பறக்கறனால பறவை. அதான் பேச்சு. இது பொருந்தல இல்ல. அப்ப எது பொருந்தும்? 4 காலால நடக்கிறதுனால கால்நடை இல்ல. அதெல்லாம் கால் போன போக்குல போகுது. நம்மால கண்ணு போற போக்குல போறேன், மனம் போன போக்குல போறேன். மனசு நினைக்கிற கருவி இருக்கு. அதனாலதான் இவனுக்கு மனம் நினைப்பதனால மனிதன் பேர் வந்துச்சு. மனிதன். அதனால நம்மள கால்நடைன்னு சொல்றது. நம்ம நினைச்சா ஒரு இடத்துல நின்றுவோம். ஆடு அப்படி இல்ல. அது போனா போயிட்டே தான் இருக்கும். கால் போக போயிட்டு கைத்த புடிச்சு கட்டினா தான் நிக்கிற வரைக்கும் நிக்க. ஒரு பள்ளிக்கூடம் விட்டோன்னு 2 பிள்ளைங்க, சின்ன பையன் ஆம்பளை பிள்ளை 2 பேரும் பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வர்ற வழியில ஒரு மாந்தோப்புல மாமரம் ரொம்ப கீழே காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. அந்த பையங்களுக்கு எட்டுற அளவுக்கு, கை எட்டுற அளவுக்கு. ஆமா. ஒரு பையன் சுத்தம் பார்த்துட்டு படக்குன்னு 2 மாங்காயை பறிச்சுட்டேன். மாங்காயை பறிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போய் ரகசியமா கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டேன். அம்மா வர்ற வழியில ஒரு மாந்தோப்புல கைக்கு எட்டுற மாதிரி 2 மாங்காய் கிடந்துச்சு. ரொம்ப ஆசையா பறிச்சுட்டு வந்துட்டு சந்தோஷமா கொடுத்தேன். அவளுக்கு கோவம் வந்துச்சு. ரெண்டாவது வேலையை செஞ்சா நேரம் வேற மாதிரி ஆளுன்னா எந்த தாயா இருந்தாலும் எப்படி என் பிள்ளை நல்ல உள்ள பிறந்தே ஆரம்பிச்சுட்டேன், எப்படி குடும்பத்தை காப்பாத்திருவேன்னு சொல்லிடுவாரு சில பேரு. ஆமா. இன்னும் சில பேரு 2 தானே நான் பறிச்சேன். ஏண்டா ஒரு சாக்கு கேட்க பையன் கை எடுத்துட்டு போயிருப்பாங்க. இன்னும் 2 பறிச்சிருந்தா நம்ம சின்னம்மா வீட்டுக்கு, பெரியம்மா வீட்டுக்கு, அக்கா வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு கொடுத்துருக்கலாமே சொல்லுவாள்ல. இருக்கிற குடும்பம் அந்த தாய் அதை சொல்லல. மாங்காயை பறிக்கலாமா திருடலாமான்னு போட்டு இழுத்துக்கலாமா? பிள்ளைய அடிச்சு இழுத்துக்கிட்டு எந்த தோப்புலடா பறிச்சாலும் பிள்ளைய இழுத்துக்கிட்டு வர்ற வழியில அந்த தோப்புல ஒரு காவக்காரர் இருந்தவர் பாக்குறாரு. என்ன இந்த அம்மா அந்த பயல போட்டு இந்த அடிக்கு பெத்தவளை கூட பார்க்காம அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. கிட்ட வந்தாரு. ஐயா உங்க தோப்புல என் பிள்ளை 2 மாங்காயை பறிச்சுட்டேன், நான் தண்டிச்சுட்டேன், இனி செய்ய மாட்டேன், மன்னிச்சிருங்க இருந்தாங்கன்னு காயம். அவ சொன்னாரு, அடையாம 2 மாங்காய்க்காக அந்த பிள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறேன், நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், பறிச்சேன், சரியாதான் சின்ன பிள்ளை பறிக்கிறேன், போனா போட்டு மேல விட்டுட்டு இருந்தேன், நீ போய் இந்த அடி அடித்துட்டு வரேன்னு அவர் சொன்னார். அதுக்கு அந்த அம்மா சொன்னிச்சு, ஐயா உனக்கு என் முள்ள 2 மாங்காய் பறிச்சது உனக்கு நல்லா தெரியுதா? 2 மாங்காய் திருடுனவே நாளைக்கு 20 திருடுவேன், 20 200 ஆகும். நாளைக்கு இந்த சமுதாயத்துல பெரிய திருடனாகி போனா என் புள்ள திருடேங்கிற பேர் வந்துடும். அப்ப நான் பெத்த வயசுல பிறந்த வச்சுதான் கட்டணும். அப்படி ஒரு புள்ள எனக்கு வேண்டாம், புரியா உன் பழக்கம் உனக்கு தெரிஞ்சு நீ அப்படின்னு அந்த மாங்காயை தூக்கி போட்டுட்டு போனான். பாத்தீங்களா? போன ஆள் யார் தெரியுமா? மாங்காய் பறிச்ச புள்ள யார் தெரியுமா? நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் பெருஞ்சிலை கிராமத்தில் பிறந்த ஐஏஎஸ் ஆபீசராக இருந்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த ஐயா சகாயம் ஐயா அவர்கள் தான் அந்த குழந்தை. எவ்வளவு பெரிய சாதனை! மேலூர்ல மலையை உடைச்சதை நிறுத்தினது காரணம் அவரு. இன்னைக்கு நடக்கிற ஜங்ஷன் சொர்க்கத்துறை அரிட்டாபட்டி அந்த தடுத்து நிறுத்தி வச்சு வரலாற்றுகளை ஈர்த்தி வச்சவர் அவரு. சில விஷயங்களை வெளியே தெரியாமலே செய்தார், தெரிய விடாம பாத்துக்கிட்டான் பழகு. ஆனா எனக்கு பேர் புகழ வேணா, நான் செய்ய வேண்டிய வேலை மட்டும் சரியா நடந்தா போதும். வெட்டுறா பணம் தாரேன்னா வெற்ற அளவுக்கு இருக்கிறான். பாத்தீங்களா நிலைமை அப்படி போச்சு. காசு வெட்டுறேன், அப்ப நான் மகன் வெட்டுறேன்.
பண்பாடு, அதுவா கலாச்சாரம், அதுவா சரி, எது சரி சிந்தனை இல்லாத தமிழர்களை 60 ஆண்டு காலமாக மூழ்கடித்து வைத்தது யார் என்று என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அது போட்டா இங்க சட்டம் கழிச்சு சரச்சரன்னா ஆதோரம் சொன்னேன். அதான் என் தங்கச்சி வள்ளினோனியா ஆளு புள்ளி வள்ளிய கூப்பிடியா பாக்கணும். அதுக்கு முன்னாடி ஏன் ஆளை பாருங்க. அது எதுக்கு? அதுவும் பாவம் ஏதோ வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போட்டோம். உங்களெல்லாம் பார்க்கறது சாதாரண விஷயமா? சாதாரணத்துக்கு தமிழ் வார்த்தை என்ன? சாதாரணம் தான். சரி, சாதாரணம்னு எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. ஆமா. சாதாரணம்ன்றதுக்கு தமிழ் வார்த்தை எளிது. 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 எளிதா அவங்கள பார்க்க முடியுமா? அப்படி சொல்லு. கடைசியா அவங்கள பார்க்க முடியுமா? நிறைவாக பார்க்க முடியுமா? அதனால உங்களுடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைக்கு தேவைப்படுது. நீதினு ஒரு வார்த்தை இருக்குல்ல? ஆமா. நம்ம நாட்டுல மனுநீதி சோழன் ஒரு ஆண்டா திருவாரூரை தலைநகராக கொண்டு மகனுக்கு பேர் வீதி விடங்க. நீதினு இல்ல, அவருடைய பேர் தெரியுமா? மனுநீதி சோழன் இல்ல, மனுமுறை கண்ட சோழன் பேரு. மனுமுறை கண்டன். நீதினா என்ன? மேல்முறையீடுன்னு வச்சானா? ஆமா. முறையீடுன்னு அர்த்தம். நீதிக்கு மறுபெயர் என்ன? மேல்முறையீடு. அப்ப தமிழ்ல என்னென்ன இருக்குன்னு தேடுனா நிறைய பொக்கிஷம் கிடக்குது. பாக்குறதுக்கு ஆள் இல்லையா? என்ன பண்ண சொல்றீங்க? ஏன் சப்பட்டை முத உருண்டியா தான் இருந்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடிச்சு சப்பட்டையை நெளிச்சு விட்டேன். ஆண்டே இப்பதான் முகம் கலகதான் இருக்கு. தம்பி மணி அவர்களே வர்றது ஹாலிவுட், அதை பிடிங்க. நாத மகரிஷி வந்திருக்கின்றார். பிரம்மாவின் புத்திரன், கலைவாணி மைந்தன், தெய்வலோக வாசி. பாத்தீங்களா? ஏப்பா பேசுறீங்களா? நல்லா பேசுனேன். நல்ல வார்த்தை நீங்க பேசிருப்பீங்களே. இன்னைக்கு குறைச்சிட்டேன். சரி, இருக்கா கூப்பிடுங்க. அழைத்து வருங்க. வர வேண்டும் சாமி, வர வேண்டும். சுவையா பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரி வலிக்கு வரலாமா? போயிரு. சாமி தச்சு விட்டு தப்பிச்சுட்டாரு. நிறைய இருக்கு சாமி, கொஞ்சம் குறைச்சிருக்கா. நீங்களே ஐயோ போதும்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. வேணாம்னு வச்சிருக்கா. நீங்க நினைச்சு நினைச்சு பகல்ல தூக்கமே வராது. தலைவணி எல்லாம் பிடிச்சிருவீங்க. என்ன பண்ண சொல்றீங்க? ஒண்ணுமே செய்ய முடியாட்டியா? அப்படியே மொழு 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 உமச்சி வாங்க. என்ன சரியா தாங்க இருக்கு. அதுதான் எண்ணெய் போட்டு கெடுக்குது. ரொம்ப குளிர் விட்டு போச்சு. ஆமாமா, சொல்லி வை. நெருப்பு வச்சிருவோம். மிக்க மகிழ்ச்சி. உள்ளமே பிரகாங்கிதம் அடைகிறது. அடுத்த காவலிலே கூப்பிடுங்க. அந்த கடையில இருக்குங்க தங்கச்சி. ஏதோ ஒரு பாட்டு காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் சிறு ஞாபகம் தானாகும். நம் தங்கையின் இமைகளிலே
வாங்க சாமி வாங்க. பாப்பா கட்டி வாங்கி விட்டுருக்கப்பா. இவன் சாமி கும்பிட மாட்டான். அதான் போயிட்டா கூட வரப்ப என்ன அவளை கடுப்பா சொல்லலையா? போயிட்டா ஸ்வயிங் ஸ்வயிங் பாப்பா